இந்த ஹிந்து மதம்னே ஒண்ணு இல்ல, இதுவே வந்து ஒரு ஃபாரினர் வந்து இங்க வந்து கொடுத்துட்டு அவங்க வச்ச பேரு தான். நம்பிக்கை என்னத்துக்குன்னா உங்களுக்கு எது எது தெரியாதோ அது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு அடிப்படையா இருக்குது. அண்ணா ஜேர்னலிஸ்ட் தானே வசதி. இந்தியாவோட கல்ச்சரோட பிளட்டோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் கலந்துகிட்ட விஷயம் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம்னு. ஆனா இது எல்லாமே ஒரு கதை தான், ஒரு மித்து தான், இது வந்து ப்ரூஃபே கிடையாது. ஆர்கியாலஜிக்கல் சைட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கணும். எஜுகேஷன் அப்படியே இருக்கணும், என்வாயன்மெண்டல் பாலிசி அப்படியே இருக்கணும், எல்லாமே அப்படியே இருக்கணும். நீங்கள் ஆர்கியாலஜிஸ்டாக இருக்கணும். தோராயமாக சான்ஸ்கிரிட் எப்போ வந்ததுன்னு தெரியும், தமிழ் எப்போ வந்ததுன்னு தெரியல. என்னத்துக்குன்னா தமிழ் உலகத்திலேயே எல்லாத்துக்கு ரொம்ப ஏன்ஷியன்ட் மொழின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது, அதை பற்றி ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ நம்ம ராஜராஜ சோழனை போய் கம்போடியாவில் போய் அந்த கோயில் கட்டினாங்க. அவன் போகிற ஆளுக்கு எல்லாமே கம்போடியா லாங்குவேஜ் இங்கேயே ஆளுக்கு டீச்சர் கொண்டு வந்து இங்கேயே சொல்லி கொடுத்து அங்கே அனுப்புனாங்களாம். ஒரு செடியில் தண்டு இருக்கும், இலை இருக்கும், பூவு இருக்கும், காய் இருக்கும். இது இந்த மாதிரி இது வெறும் காய் மட்டும் தான் இருக்கணும், இலை இருக்கக்கூடாது, இலை மட்டும் தான் இருக்கணும், காய் இருக்கக்கூடாது, பூ இருக்கக்கூடாதுன்னா எப்படி நடக்கும்? இது இப்படி இருந்ததான் ஒரு உயிரோட்டமாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு சஃபோகேட்டிங்காக இருக்கும். ஒரு கல்ச்சர்ன்றது ஒரு சஃபோகேட்டிங்காக இருக்கும். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நம்முடைய நேர்காணல் நிகழ்ச்சியில் ஈஷா யோகா மையத்துடைய நிறுவனர் சத்குரு அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு ஆதி முதல் அந்தம் வரை நிறைய இருக்கின்றன. வாருங்கள் கேட்கலாம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் டைம் சந்திச்ச போது நம்ம காவிரி காலிங் அப்படின்னு ஒரு பெரிய இயக்கம் நடத்திட்டு இருந்தீங்க. நம்ம மேட்டூர்ல வச்சு நம்ம சந்திச்சோம். காவிரியோடைய படுகையில நம்ம வந்து சந்திச்சோம். அது இன்னைக்கு எந்த கட்டத்துல இருக்கு? மரம் எல்லாம் நட்டாங்களா? விவசாயிகள்கிட்ட வரவேற்பு இருந்ததா? கர்நாடகால, தமிழ்நாட்டுல, ஆல் ஓவர் இந்தியா, சவுத்ல ஃபுல்லா நம்ம பெரிய பிளான் வச்சிருந்தோமே, எந்த அளவுக்கு அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இது ரொம்ப வெற்றிகரமா நடந்திருக்குது. இந்த வைரஸ் சூழ்நிலை இருந்தாலும் கூட நம்ம தன்னார்வ தொண்டர்களும் ரைத்தர் ரொம்ப உற்சாகமாக இது நடத்தி வந்திருக்காங்க. கர்நாடகத்தில் நம்ம அங்கே இருக்கிற அரசாங்கம் ஒரு சப்சிடி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு மரத்துக்கு 4 வருஷத்தில் 125 ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க. 4 வருஷம் மரம் வளர்ந்தால் இந்த சப்சிடி படிப்படியாக இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. இது ஒரு மகத்தான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போது தோராயமாக ஒரு 30,000-40,000 விவசாயி இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. இந்த தடவை நாம் கர்நாடகத்தில் ஒரு 52 லட்சம் மரக்கன்று இப்போது விவசாயிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் ஹை வேல்யூ டிம்பர் ட்ரீஸும். தமிழ்நாட்டில் ஒரு 11 லட்சம் கொடுத்துருக்குறோம். இன்னொரு தோராயமாக இன்னொரு 16-20 லட்சம் மரக்கன்று தமிழ்நாட்டில் இப்போ போகுது அடுத்த மாதத்தில். என்னத்துக்குன்னா தமிழ்நாட்டில் நார்மலாக செப்டம்பர் அக்டோபரில் தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க. என்னத்துக்குன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன்னால. டோட்டலாக நாம் 1,10,00,000 மரக்கன்று நாம் இந்த வருஷம் விவசாயிகளுக்கு கொடுத்து அது அவருடைய ஜமீனில் நடுறதுக்கு ஏற்பாடு நடந்திருக்குது. நம்ம வாலண்டியர்ஸ் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியே இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ரொம்ப கர்நாடகத்தில் முழு ஈடுபாடாக இருக்கிறாங்க. இங்கே இந்த வைரஸ் சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்குது. ஆனால் விவசாயி ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்குன்னா தமிழ்நாட்டில் நாம் அப்போவே ஒரு 70,000 விவசாயி இந்த மர விவசாயத்தில் கொண்டு வந்ததுனால அவருடைய ஊக்கத்தினால இது நல்லா போயிருக்குது. நாம் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வைரஸ் இருக்குதுன்னு நாம் 2.5 கோடி மரக்கன்று தயார் பண்ணணும்னு முதல் நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் போதோ இல்லையோன்ற ஒரு சந்தேகத்தில் 1,10,00,000 தயார் பண்ணோம். இது எல்லாமே போயிடும், பத்தாதுன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். அடுத்த வருஷத்தில் நாம் அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இது கொரோனாவால மட்டும்தான் இது அந்த நம்பர் வந்து குறைஞ்சிருக்குதா? நம்ம டார்கெட்டுங்கிறது குறைஞ்சிருக்குதா? கொரோனாவால மட்டும்தானா? கொரோனானால குறையில. நாம் என்ன நினச்சோம், நம்ம வாலண்டியர்ஸ் போய் வேலை பண்ண முடியுமோ இல்லையோ, தயார் பண்ணிட்டா நம்ம மரக்கன்று அதுக்கப்புறம் கொடுக்க முடியலன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும், அதில் ரொம்ப லாஸ் ஆகிடும். இதனால நாம் கொஞ்சம் குறித்தோம். ஆக்சுவலாக இப்போ ரைத்தர் நம்ம விவசாயிக்கு இருக்கிற உற்சாகம் பார்த்தா சுகமாக நாம் 2 கோடிக்கு மேலே பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. பட் நீங்க வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கொண்டு பார்த்துருக்கீங்க.
என்னத்துக்குன்னா மக்கள் கொடுத்த பணம் நாம் சும்மா அதிகமாக பண்ணி போல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதில் ஒரு பாதிப்பு இருக்குது இல்லையா? நீங்க நம்ம மேட்டூர்ல நம்ம பேசும்போதும் சரி இப்பயும் சரி சொன்னீங்க, கர்நாடகா கவர்மெண்ட்ல ஃபுல் சப்போர்ட் இருக்குது. எனக்கு ஐ கேன் ரீகால் தட் நம்ம வந்து கர்நாடகா கவர்மெண்ட்ல ஃபுல் சப்போர்ட் இருக்குன்னு, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து ஏதாவது ஒரு தயக்கம் இருக்குதா, ஏதாவது ஒரு ஹெசிடேஷன் இருக்குதா, நம்ம அசோசியேட் ஆகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி? அப்படி இல்லை, பாசிட்டிவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சப்சிடி ஒன்று மட்டும் தான் வரல தமிழ்நாட்டில். அதுக்காக நாம் முயற்சி பண்ணியிருக்கிறோம். நமக்கு அந்த ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கட்டாயமாக நாம் கொண்டு வரோன்னு. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் தமிழ்நாட்டில் எக்கானமி எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய 2-3 விஷயங்கள் பத்தின ஒரு எஸ்பெஷலி இந்த ஹிந்து மதம் பத்தின ஒரு ஃபண்டமெண்டல் விஷயங்கள், சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன் சார். ஒண்ணு, இந்த ஹிந்து மதம்னே ஒண்ணு இல்ல, இதுவே வந்து ஒரு ஃபாரினர் வந்து இங்க வந்து கொடுத்துட்டு அவங்க வச்ச பேரு தான், நமக்கு பேரும் கிடையாது, அப்படி ஒரு மதமும் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான பிரச்சாரம் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. உங்களுடைய டேக் சார்? அவர் அந்த பிரச்சாரம் பண்ணுறவங்க இது ஏதோ ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னு நினச்சிக்கிறாங்க. என்னுடைய உணர்வுகளே இது ரொம்ப பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். என்னத்துக்குன்னா, நம்ம இந்து கலாச்சாரத்தில் இது ஒரு ஆன்மீகத்து கலாச்சாரம். நீங்கள் ஒரு கடவுளை பூஜை பண்ணிக்க முடியும், நான் எது பூஜை பண்ணாமல் இருக்கலாம், இன்னொருத்தர் இன்னொன்று பண்ணிக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. என்னத்துக்குன்னா, நமக்கு நோக்கம் ஒன்று தான். நோக்கம் என்ன? நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு நமக்கு நோக்கம் இல்லை, கடவுள் மடியில் போய் உட்காந்துக்கணும்னு நமக்கு நோக்கம் இல்லை. நமக்கு நோக்கம் என்னன்னா, நமக்கு முக்தி அடையணும், ஞானம் அடையணும், முக்தி அடையணும்ன்றது தான் நமக்கு நோக்கம். இந்த நோக்கத்தில் நீங்கள் எந்த வழி உபயோகப்படுத்தாலும் நமக்கு எந்த பாதிப்பு இல்லை. இதனால ஒரு டெஃபினேஷன் என்னன்னா, மற்றோன்னா நீங்கள் இது நம்பணும், இது நம்பக்கூடாது, இது எது நீங்கள் நம்பக்கூடாதோ அதை நம்பினா நீங்கள் மற்றத்துலேருந்து வெளியே போடுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது வெளிநாட்டில் எல்லாமே. பட் நமக்கு அந்த மாதிரி இல்லை. நீங்கள் எதையோ பண்ணிக்கிங்க, ஆனால் நோக்கம் என்ன? விடுதலை ஆகணும். உங்களுக்கு எல்லா கட்டுப்பாடுலேருந்து தாண்டி நீங்கள் மலரணுன்றது ஒரே நோக்கம். அந்த நோக்கம் இருந்தால் நீங்கள் இந்து தான். என்னதுக்குன்னா, ஹிந்துன்றது ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஐடென்டிட்டி. இது நெகட்டிவ் இல்லை. அவர் நெகட்டிவாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அப்படி இல்லை. முக்கியமாக இது ஒரு ஆன்மீக கலாச்சாரம். இது நம்பிக்கையில் வளர்ந்த கலாச்சாரம் இல்லை, இது தேடுதலில் வளர்ந்த கலாச்சாரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ யார் எது வேணாலும் சொல்லிக்கலாம். உலகத்தில் ஃபியூச்சர்ன்றது தேடுதல் தான், நம்பிக்கை இல்லை. கட்டாயமா ஃபெய்த்தோட ட்ரஸ்டோட சர்ச் தான் முக்கியம். உள்ள தேடி தேடி போறது, அது மேல மேல தேடுறதுனால கிடைக்கக்கூடிய புது விஷயங்கள் இதுதான் ரொம்ப எசென்ஷியலா இருக்கும். தெரியாத விஷயம் தெரியாதுன்னு ஏத்துக்கிறது ரொம்ப அடிப்படையானது. இது இவ்வளவு நாள் எப்படியோ நடத்து வந்திருக்கிறீங்க. ஆனா இப்போ நமக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு, உலகம் முழுக்கமா இருக்கிற கம்யூனிகேஷனுக்கு எதோ நம்பிக்கை நீங்க சொன்னதெல்லாம் நம்புற மாதிரி ஆளு குறைஞ்சு போறாங்க வர வர. இப்போ இல்லைன்னா இன்னொரு 100 வருஷத்துக்கு, நான் சொல்றேன் 50-100 வருஷத்துல நம்பிக்கை நீங்கள் சொன்னதெல்லாம் நம்புகிற ஆளை ரொம்ப கம்மி ஆகிடும். தேடுதல்ன்றது கட்டாயமாக வளர்ந்துடும். ஏன்னா அதுக்குன்னா விஞ்ஞானபூர்ணமாக நீங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, உள்தன்மை கூட விஞ்ஞானபூர்ணமாக பார்த்தா தேடுதல் தான் வழி, நம்பிக்கை வழி இல்லை. நம்பிக்கை என்னத்துக்குன்னா, உங்களுக்கு எது தெரியாதோ அது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்குது. இந்த கலாச்சாரமே 100% தேடுதல், விடுதலை, சுதந்திரம், முக்தி, இதுக்காகவே உருவாக்கின கலாச்சாரம். இதில் ரொம்ப குழப்பறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி தேவையில்லை. எப்படி இருந்தாலும் ஃபியூச்சர் இதே தான். கிறிஸ்டியானிட்டி எப்போ வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாம் எப்போ வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும், புத்திசம் எப்போ வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்து மதம் எப்போ வந்தது? அப்படி இல்லாத ஒண்ணு தூக்கிட்டு வந்து நாங்க தான் சொல்லிட்டே இருக்கீங்களேன்னு ஒரு கேள்வி. இல்லை, நடுவில் உருவாக்குனது ஒரு மனிதன் உருவாக்குன மாதிரியா? இல்லை முதல்லேருந்து இயற்கையாகவே வளர்ந்தது உண்மையா? இப்போது செடி மரங்கள் இருக்குது பூமியில். இதெல்லாம் எப்போ முதல் வந்தது? உங்களுக்கு மாமரம் எப்போ பிறந்து ஃபர்ஸ்ட்டு தெரியுமா உங்களுக்கு? ஆனால் சாப்பிட்டுக்கிறீங்களா இல்லையா? இனிப்பாக இருக்குதா இல்லையா? இது அப்படி தான். இது மனிதனுடைய வளர்ச்சி நடந்தப்போ அவனுக்கு தானாகவே எப்போ பிழைப்புன்றது முடிஞ்சு போச்சோ அதுக்கப்புறம் ஒரு தேடுதல்ன்றது பிறந்துருச்சு அவன் மனத்தில். கட்டாயமாக மனிதனுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு சும்மா சாப்பிட்டு உட்காந்துக்க முடியாது. சாப்பிட்டோட அவனுக்கு தேடுதல் வருது. இது என்ன, அது என்ன, அது என்னன்னு. அதே மாதிரி இது நான் எப்போ தேடுதல் வந்துடுச்சோ இதுக்கு ஆன்மீகம்னு சொல்லுவோம். அந்த ஆன்மீகத்துக்கு பலவிதமான வழி, ஒரு மனிதன் ஒரு விதமாக ஒரு வழி ஏற்படுத்தான். அதில் எது எல்லாருக்கும் செயல்படுதோ, நிறைய பேருக்கு செயல்படுதோ, அந்த மாதிரி வழி எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணோம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் வழி இருக்குது நம்ம நாட்டில், நம்ம கலாச்சாரத்தில். இது நாம் காப்பாற்றுக்கிறது, வளர்த்துறது, இது நமக்கு மட்டும், நம்ம நாட்டுக்கு மட்டும் முக்கியமானது இல்லை,
உலகத்துக்கே ரொம்ப முக்கியமானது, மனித நேயத்துக்கே முக்கியமானது. என்னத்துக்குன்னா மனித நேயம் இன்னொரு 50 வருஷத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் நம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது. எல்லாருக்கும் ஒரு தேடுதல் வந்துவிடும் கட்டாயமாக. நான் நினைக்கிறேன் இன்னொரு 10 வருஷத்தில் வந்துடணும்னு நினைக்கிறேன். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 20, 25, 30, 50 வருஷத்துக்குள்ளே கட்டாயமாக இது வந்துடும். நீங்கள் சொன்னதெல்லாம் நம்புகிற ஆள், நீங்கள் எங்கேயோ எழுதிருக்குது அதனால இது உண்மைன்னு சொல்கிற நம்புகிற ஆள் எல்லாமே குறைஞ்சு போயிடுவாங்க. தேடுதல்ன்றது வளர்ந்துவிடும் கட்டாயமா. சனாதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்ம வந்து திட்டுறவங்களோ விமர்சனம் பண்றவங்களோ கிரிட்டிசைஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து சனாதனம் சனாதனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல அது என்னதான் அர்த்தம்? அதுக்கு சனாதனம்னா எட்டர்னல் அர்த்தம்னா எப்பவுமே இருக்கிற தன்மை. இது அனந்தம்னு சொல்லிக்குவோ இல்லை சனாதனம்னு சொல்லிக்குவோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ நாம் சமூகத்தில் பல விதமான சூழ்நிலை இருக்குது. இப்போதுக்கு இது நீங்கள் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தா இப்போ பார்த்தா வேறுபாடு இருக்குது. இப்போ இருக்கிறது நாளைக்கு பார்த்தா வேறுபாடு இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து மாறியே இருக்கிற சூழ்நிலை இருக்குது. அது ஒரு மாதிரி, அதுக்கு ஒரு மாதிரி தர்மம் வச்சுருக்குறோம். அது எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறது, அது ஒரு தலைமுறையிலையும் மாற்றிக்க தேவை இருக்குது. என்னத்துக்குன்னா அந்த சூழ்நிலை மாறியே இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு உள்தன்மைக்கு சம்மந்தப்பட்டது, நம்ம உயிருக்கு அடிப்படையான தன்மை மாற்றம் இல்லாமல் இருக்குது. எப்பவுமே அதே தான் உண்மை. அதனால இதுக்கு சனாதன தர்மம்னு சொன்னோம். என்னத்துக்குன்னா எது எப்பவுமே உண்மையாக இருக்குதோ அது தேடி போகிறது, அது தேடுறதுக்கு தேவையான கருவி உருவாக்குறது, இது சனாதன தர்மம். சனாதன தர்மன்னா இது ஏதோ மதம் நினச்சிட்டாங்க. அப்படி இல்லை. தர்மன்னா அது ஒரு சட்டம்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் அ லா. இது ஒரு சட்டம். இப்போ நாம் ரோட்டில் போகணுன்னா, இப்போ நாம் இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்குது, இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், இது ரிவர்ஸாக இருக்குது. இங்கே இதே தான் தர்மம், அங்கே அதே தான் தர்மம். ரோட்டில் போகிறப்போ இப்போ நீங்கள் சொல்கிறாங்க ராஜ தர்மம், குடும்ப தர்மம், கணவன் தர்மம், மனைவி தர்மம், எதோ சொல்லிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு தர்மம் இருக்குது. அந்த தர்மங்கள் எல்லாமே மாறி போயே இருக்குது. ஒரு தலைமுறையிலையும் மாறியே இருக்கும். ஆனால் ஸ்வதர்மம்னு இருக்குது. நம்ம உயிருக்கு சம்பந்தப்பட்ட தர்மம் எப்பவுமே மாறாது. இது சனாதன தர்மம். அது நோக்கி இருக்கிற தர்மத்துக்கு நாம் சனாதன தர்மம் மக்களுக்கே பேர் கொடுத்தோம். அப்படி ஒரு தேசத்துக்கே ஒரு கலாச்சாரத்துக்கு அந்த மாதிரி பேர் கொடுத்தோம். நீங்க வந்து இது வந்து ஒரு ஜியோகிராபிக்கல் வேர்டு. நம்ம இந்தியன்ஸ் ஹிந்து அப்படிங்கிறது வந்து ஒரு ஜியோகிராபிக் வேர்டு. நம்ம வந்து இந்த சிந்து நம்ம நதியை வச்சுட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உள்ளவங்களாம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இதற்கு முன்னாடி உலகம் முழுக்க நம்ம சொல்லக்கூடிய இஸ்லாமோ கிறிஸ்டியானிட்டியோ புத்திசமோ இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே உலகம் முழுக்க ஒரு மதம் தான் இருந்தது அப்படின்னு ஒரு தியரி உண்டு. அப்ப எப்படி இந்த மதத்துக்கு இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும்? அப்ப அந்த மதத்துக்கு என்ன பேர் இருந்திருக்கும்? இது இந்த நம்ம மதம் உங்க மதம் இது எல்லாமே தோராயமாக 2000 வருஷத்துலேருந்து தான் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி உங்கள் மதம் எங்கள் மதம்னு இல்லை. மனிதனுக்குள்ளே தேடுதல்ன்றது வேறு யாரும் சொல்லி கொடுத்தது இல்லை. மனிதன் புத்திசாலித்தனத்தில் ஒரு தேடுதல் இருக்குது. அந்த தேடுதலுக்கு ஒரு வழி கொடுத்தா அதுக்கு ஒரு ஆன்மீக வழின்னு சொன்னோம். நீங்கள் ஒரு மாதிரி வழி கொடுத்தீங்க, நான் ஒரு மாதிரி வழி கொடுத்தேன், 10 பேர் இன்னொரு விதமான வழி கொடுத்தாங்க. இது எல்லாமே நாம் மதிக்கிறோம். என்னத்துக்குன்னா ஒருத்தருக்கு அதாவது அப்படி இப்படி செயல்பட்டுருக்குது. வழி மட்டும்தான் மாற்றோம். ஆனால் நோக்கம் என்ன? நமக்கு இருக்கிற கட்டுப்பாடு எல்லாமே தாண்டி முக்தி எழணும்னு ஒரு நோக்கம். இந்த நோக்கம்ன்றது நாம் உருவாக்கின நோக்கம் இல்லை ஏதோ புத்தகத்தில் எழுததில்லை, யாரோ ஒருத்தர் வந்து சொன்னதில்லை, இல்லை எங்கேருந்தோ கடவுள் சொன்னதில்லை. இது நம்ம அந்தராத்மத்திலேயே இருக்குது. இப்போ நாம் இருக்கிற நிலையில் பிழைப்பு பிரச்சனையாக இருக்கிறப்போ சாப்பாடு நினச்சிக்கிறோம். அது ஒன்று முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சுதந்திரன்றது இருக்குது. எங்கே இருந்தாலும் அதுலேருந்து வளரணும், அது தாண்டி வளரணும். எந்த வலயத்தில் இருந்தாலும் அது தாண்டி வளரணுன்ற ஆர்வம் மனிதனுக்குள்ளே இருக்குது. அந்த ஆர்வத்துக்கு ஒரு நோக்கம் கொடுத்த ஒரு கலாச்சாரத்துக்கு இந்து கலாச்சாரம்னு நாம் பேர் கொடுத்தோம். நீங்க இப்ப நம்ம கிறிஸ்டியானிட்டியோ இஸ்லாமோ புத்திசமோ இது வந்து வேற வேற ஆட்கள் வந்து அவங்கவுங்க உருவாக்குனது, அதனால ஒரு பெரிய ஒரு இசமா மாறுது. ஆனா இந்த இந்துயிசத்துக்கு உள்ளேயே சைவம், சாக்தம், வைணவம், கௌமாரகம், சௌரம் அப்படின்னு இருக்குது. இந்த செக்ட், இந்த பிரிவு எப்படி பாக்குறது? இது நான் அப்போவே சொன்ன மாதிரி இது பிரிவுன்னா இது ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் பாருங்க, ஏதோ குங்குமம் வச்சுங்க, நான் ஒன்றும் வச்சுக்கல, இன்னொருத்தர் தின்னூறு வச்சுக்கிறாங்க, இன்னொரு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னத்துக்குன்னா நோக்கம் என்ன? நோக்கம் வளர்ச்சி. நோக்கம் மனிதன் வளரணும். நீங்க நாஸ்திகர். நான் அப்படி சொல்லலையே. நோக்கம் என்ன? மனிதன் வளரணும். எப்படி வளர்றான்? அவனவன் திறமைக்கு அனுசாரமாக வளர்றான். திறமைக்கு அனுசாரமாக என்ன இதுக்காக தான் 4 விதமான யோகம்னு சொன்னோம். என்னன்னா
உங்களுக்கு உடலே பலமாக இருந்தால் செய்யல் முழுமையாக செயல்பட்டு செய்யலில் முழு ஈடுபாடோட நீங்கள் வளர முடியும். இது ஒரு வழி. இதுக்கு கர்மயோகான்னு சொல்லிக்குவோம். இல்லை உங்களுக்கு புத்தி ரொம்ப கூர்மையாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் புத்தியே உபயோகப்படுத்த வளர்றீங்க, இதுக்கு ஞான யோகான்னு சொல்லுவோம். இல்லை உங்கள் நெஞ்சில் உணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போது அதுக்கு உணர்வே உபயோகப்படுத்த வளர்ந்தால் இதுக்கு பக்தி யோகான்னு சொல்லுவோம். இல்லைன்னா உங்கள் உள் பிராண சக்தி ரொம்ப சக்தியாக இருக்குது, இது உபயோகப்படுத்த வளர்ந்தால் நாம் இதுக்கு கிரியா யோகான்னு சொல்லுவோம். 4 விதமானது யோகா தான் இருக்குது. நீங்கள் என்ன மதம் வேணாலும் சொல்லிக்கிங்க, எல்லாமே இந்த 4க்குள்ளே தான் இருக்குது. இல்லை உடல், இல்லை புத்தி, இல்லை உணர்வு, இல்லை சக்தி. 4 மெத்தடும் தெரிஞ்சுக்கலாமா, பாத்துன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு வழிமுறையா இல்லாட்டி பாதையா? 4 பாசிபிலிட்டி, 4 வாய்ப்பு இருக்குது. இந்த 4 வாய்ப்பு பலவிதமாக நாம் பார்க்க முடியும். இப்போது நீங்கள் எதுக்கு நீங்கள் சைவம்னு சொல்கிறீங்க, இதில் பலவிதமான பயிற்சி இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் எது வைஷ்ணவ தர்மம்னு இப்போ நீங்கள் வந்திருக்குது. இப்போ அது எது கொடுத்தாலும் அதில் ஒரு வேறுபாடு உருவாக்குறதுக்கு மக்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமாக இந்த வைஷ்ணவ தர்மம் வர்றதுக்கு அடிப்படை என்னென்னா பக்தி மூமெண்ட் இருக்குது. இந்த பக்திக்காகியே ஒரு ஒரு அலை மாதிரி போயிடுச்சு நாட்டில், பக்தி அலை. அப்போ போனப்போ இந்த வைஷ்ணவ தர்மம் கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. என்னத்துக்குன்னா மக்களுக்கு இந்த எல்லா பயிற்சி பண்ணுறது எப்படி, இது பண்ணுறது எப்படி, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுன்னா முறைப்படியாக சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நான் பண்ணியிருக்கிறோம் இவ்வளோ வருஷத்தில் இந்த 40 வருஷத்துலேருந்து சொல்லிக் கொடுத்தே இருக்கிறேன். ஏதோ நாம் தோராயமாக இப்போ ஏதோ 1 பில்லியன் அப்படின்னு 100 கோடி மக்களுக்கு தொடுது நம்ம டீச்சிங்காக சொல்கிறாங்க, எல்லாம் எஸ்டிமேட் பண்ணி ஆன்லைனில் எல்லாமே. பட் 100 கோடி மக்களானால உலகம் முழுக்கமாக ஆகலை. இதனால சொல்லி கொடுக்கறதுக்கு முறை இருக்குது, அதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஆனால் பக்தின்றது அப்படி இல்லை. உணர்ச்சின்றது எல்லாருக்கும் இருக்கிற இது. ஒருத்தருக்கு அன்பு இருக்கலாம், இன்னொருத்தருக்கு கோவம் இருக்கலாம், ஆனால் உணர்ச்சி எல்லாருக்குள்ளே இருக்குது. இன்னும் உணர்ச்சியை உபயோகப்படுத்தி எப்படி வளருதுன்றது ஒரு பக்தி அலை நம்ம நாட்டில் வளர்ந்துச்சு. அந்த இதில் எது நமக்கு வேண்டாம், சிம்ம கிருஷ்ணா ராமான்னு சொன்னால் போது, வேறு எது தேவையில்லை. முக்கியமானது ஈடுபாடு. உங்கள் ஈடுபாடில் இருக்குது, எந்த பயிற்சி இல்லை, வெறும் ஈடுபாடு. உணர்ச்சி வசமாகவே நாம் வளர்ந்து போக முடியும்னு ஒரு வழி காட்டினாங்க. இது தப்பாக, இது சரியான இல்லை. தனி மனிதனுக்கு எப்படி சூழ்நிலை இருக்குதோ அப்படி இருக்கணும். நீங்கள் இது நான் வச்சு இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். உங்கள் அப்பா இது ஏதோ ஒரு யோக பயிற்சி பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த திறமை இல்லைன்னா நீங்கள் பக்தியிலேயே வளர்ந்துக்கலாம். இல்லை அவர் ரொம்ப பக்தியாக இருந்தாங்க, உங்களுக்கு பிடிக்கல, உங்கள் புத்திக்கு 100 கேள்வி கேட்குது, இப்படி இருந்தால் நீங்கள் ஞான யோகா பண்ணிக்கணும். இப்படி இருக்குது. இது தனி மனிதனுக்கு எப்படி தேவையோ அப்படி உபயோகப்படுத்திக்கணும். ஆனால் நமக்கு இப்போது இருக்கிற சூழ்நிலையில் எல்லாமே பிரித்து வேறு வேறு கம்பார்ட்மெண்ட்டாக பார்க்கணுன்னு பார்க்குறோம். இல்லை, சனாதன தர்மன்றது முக்கியமாக நம்ம உயிருக்கு சம்மந்தப்பட்ட, நம்ம உள்ளதுக்கு சம்மந்தப்பட்ட சட்டங்கள் என்ன அண்ட் புரிஞ்சு வளர்ச்சி. ஏதோ ஒன்று நம்ம வளரணுன்னா அதோடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் புரிஞ்சால் தானே வளர முடியும். இந்த பிரின்சிபல்ஸுக்கு தான் சனாதன தர்மம்னு சொல்லுவோம். மற்ற இடங்கள்ல அல்லது மற்ற பாசிபிலிட்டிஸ்ல இருக்கக்கூடியதை விட அதிகமா ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் இந்த தர்மத்துல இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிறைய கேள்விகளுக்கு இந்த தர்மத்துல பதில் கிடைக்குது, ஆல்மோஸ்ட் ஆல் ஆன்சர்டு சொல்ல முடியுமா? இந்த ஒரு கலாச்சாரத்தில், இந்த ஒரு சனாதன தர்மத்தில் எதுக்கு பதில் இல்லை. உங்களுக்கு கேள்வி வந்தால் அந்த கேள்வி ரொம்ப ஆழமாக பண்ணி நீங்கள் உணர வைக்கிற மாதிரி செய்கிறதுக்கு கருவி இருக்குது. ஆனால் ரெடிமேட் பதில் எங்கேயோ கிடையாது. இதே சரி இதே தப்புன்னு எங்கேயோ சொல்லலை. உங்களுக்கு ஏதோ ஒரு கேள்வி இருக்குது, அந்த தேடுதல் ஆழமாக பண்ணிக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்குது. நீங்கள் உணரணும். நான் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அதான் சொன்னேன் என்ன ஆயிடுச்சு? நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்கள் உணர்வில் வரலன்னா கதை தானே. இந்த கதையிலேயே மதங்கள் நடத்துக்கிறாங்க. இப்போ யாரோ சொன்ன கதையிலேயே மதங்கள் நடந்து போயே இருக்குது. இந்த கலாச்சாரத்தில் நீங்கள் என்னமோ கதை சொல்லுங்க, அந்த கதை சொன்னாலும் அது ஒரு கருவியாக தான் சொல்லுவோம். அதை நீங்கள் பண்ணணும். We have to experience it. நீங்கள் உணரலைன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்னத்துக்குன்னா வளர்ச்சி வராது, மாற்றம் வராது, சும்மா சொல்லிக்கிறீங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு பேசிக்கா ஒரு கேள்வி. எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்க வெட்டுறது எப்படி? நானு கேள்வி வருது எனக்கு. இப்ப கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு சொல்றோம், கடவுள் கோயில்ல இருக்கிறாருன்னு சொல்றோம். இப்ப நீங்க தியான லிங்கம் கொண்டு வர்றீங்க, லிங்க பைரவி கொண்டு வர்றீங்க. அப்ப இந்த உருவ வழிபாடு, இந்த ஐடல் வொர்ஷிப்பிங், இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? மொத்தம் எவ்வளவு கடவுள் இருக்கிறார்?
இப்போது விஞ்ஞானத்தில் கூட இப்போ சொல்கிறாங்க, உயிர்ன்றது எல்லா இடத்துல இருக்குது. இது லிவிங் காஸ்மாஸ். இப்போ காற்றில் உயிர் இருக்குது, இதனால தான் நமக்கு அது உயிர் கொடுக்குது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு உருவம் இருக்கிறதுனால தானே ஒரு அனுபவம் இருக்குது. உங்களுக்கு ஒரு உடல்னு இருக்கிறதுனால தானே. எப்படி இருந்தாலும் இது மண்ணு தான், நீர் தான், காற்று தான், எல்லாமே இங்கே இருக்குது. அப்படியே விட்டுடலாமே, அனுபவம் வந்துடுமா? நமக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் வந்தது என்னத்துக்கு? இந்த உருவம் கொடுத்ததுனால. இதனால உருவம் இல்லாமல் மக்களுக்கு உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சும்மா நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. உணர்றதுக்கு ஒரு கருவி. நாம் இந்த ரூமில் இருக்கிறோம், இதில் இந்த வெளியே போகணும்னா இதுக்கு ஒரு சுவாசல் வேணும். நான் இப்படியே செவத்துலேயே போயிடுவேன்னா அது நடக்கும், உயிர் போனப்புறம் நடக்கும். நம்ம வந்து இந்த உருவ வழிபாடுங்கிறது மக்களை ஈஸியா, நீங்க பக்தி சொன்ன மாதிரி, பக்தி மெத்தட் சொன்ன மாதிரி, இது வந்து உருவ வழிபாடுங்கிறது மக்களை முதல் கட்டமா அடுத்து நகர்த்துறதுக்காக, இதை பாருங்க, இதை பார்த்து கும்பிடுங்க. இந்த வார்த்தையே உருவ வழிபாடுன்றதே தப்பான வார்த்தை. இது வெளியிலேருந்து நம்ம மேலே திணிக்கிற வார்த்தை. உருவங்கள் உருவாக்குனது அது ஒரு வாசல் மாதிரி. இது பல நோக்கத்தில் உருவாக்கியிருக்கிறோம். இப்போ நீங்கள் ராமானுஜம் பற்றி கேட்டிருக்கீங்க, நம்ம மேத்தமேட்டிஷியன். எதுக்கு நான் ராமானுஜம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னா, அவர் இங்கிலாண்டில் போய் அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலையும் இங்கே இருக்கிறப்போ அங்கே பார்த்தவங்க, இது எந்த மாதிரி கணிதம் எங்கேருந்து வருது, இது மனிதனால் இது முடியாதுன்னு கேட்டப்போ அவர் சொன்னாங்க, என் தேவி அவளை என்ன பண்ணாலும் கணிதம்தான் சொன்னாங்க. அது அங்கேயே கொஞ்சம் அக்செப்ட் பண்ணதுனால நம்ம மக்கள் கொஞ்சம் இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம நாட்டில் தொடர்ந்து நடக்கு. நானே இருக்கிறேனே, எது படிக்கலை, ஒரு கிரந்தமும் படிக்கலை, ஒரு வேதமும் படிக்கலை, ஒரு கீதாவை படிக்கலை, எது படிக்கலை, ஸ்கூலுக்கு சரியாக போகல, யூனிவர்சிட்டிக்கு போகல, நான் இருக்கிறேனே. உலகில் எங்கே போனாலும், எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாலும் நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு? இப்படி தான். இதுக்கு ஒரு வேறு விதம் இருக்குது. நீங்கள் இப்போ என்ன ஆயிடுச்சேன்னா, யாரோ படிப்படியில் ஏறி போகிறாங்க. வேறு பெரிய விஷயம் இல்லை. நான் ஒன்றும் பெரிய வேறு ஏதோ சொல்லலை. என்ன சொல்கிறீங்க? வாட்ஸ் ஈகிள்? படுகு பற்றி பேசல. நான் சும்மா ஒரு குருவி, சின்ன குருவி. வாட்ஸ் ஸ்பேரோ? குருவிதான். சின்ன குருவியை என்ன பண்ணுது? நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏடியே போகிறீங்க, புஷ்ஷன் போய் அங்கே உட்காந்துருச்சு. அது இப்போ அது தப்பு, அது உண்மை இல்லைன்னு சொல்கிறீங்களா? இப்படி ஆயிடுச்சு நம்ம விஞ்ஞானத்தை அண்டர்ஸ்டாண்டிங்கு. எல்லாருமே படிப்படியாக தான் போகணும். யாருனால் போய் அங்கே உட்காந்தா அது உண்மை இல்லை, நீ அங்கே உட்காந்துக்கலன்னு சொல்கிறாங்க. நீ போய் மலை மேலே உட்காந்தாலே, நீ மலை மேலே போகல, என்னத்துக்கு? நீ என்ன மாதிரி படி ஏறலையே, அதனால நீ அங்கே போகலன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துடுச்சு. இதனால மனிதன் வளர்ச்சி நடக்காது. மனிதன் சிக்கிக்குவான். தேவையில்லாத சுலபமான சூழ்நிலை இல்லாமல், தேவையில்லாமல் அவனுடைய காரண அறிவுலேயே சிக்கி போகிறான். என்னத்துக்குன்னா, காரண அறிவுன்றது அது ஒரு விதமான ஒரு கருவி. அது ஒரு நம்ம பிழைப்புக்கு நல்லா உபயோகப்படுத்த முடியும், சமூகத்தில் நம்ம சூழ்நிலை சமாளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்த முடியும். ஆனால் காரண அறிவுன்றது அதுக்கு பின்னாடி ஒரு அறிவு இருக்கணும். காரண அறிவுன்னு இருக்குது, அதுக்கு அறிவு இருக்கணும், ஒரு டேட்டா இருக்கணும். டேட்டாவே இல்லைன்னா என்ன யோசிக்க போகிறீங்க? டேட்டா எங்கேருந்து வந்துடுச்சு? என்ன பிரபஞ்சத்தில் இருக்கிற டேட்டா எல்லாம் வச்சுட்டிங்களா உள்ள? இல்லை, ஏதோ 4 படித்ததோ பார்த்ததோ கேட்டதோ கொஞ்சம் இருக்குது உங்களுக்குள்ள. இது எப்படின்னா, இந்த ஜிக்ஸா பசில்னு இருக்குது. என்ன சொல்கிறீங்க தமிழில் அதுக்கு? சின்ன குழந்தையெல்லாம் சேர்த்துறாங்களே இந்த ஜிக்ஸா பசில். சரி, அந்த மாதிரி இருக்குது. அதில் ஒரு லட்சம் பீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கையில் 4 கடிச்சிடுச்சு. இந்த 4 சேர்த்துட்டு இதே தான் உண்மைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? இப்போ அப்படி தான் போயிருக்குது நம்ம இது. அவ்வளவு டைமென்ஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம எதை பார்க்குறோமோ அதை மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு 4 சேர்த்துட்டு இதே தான் எல்லாத்துக்கும் அடிப்படையான்னு சொன்னா எப்படி? 1 லட்சம் பீஸ் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம சைவம் வைணவம் மாதிரி வந்து மெத்தட்ஸ் நமக்கு வந்து புரிஞ்சிருது. உருவ வழிபாடுங்கிறது மத்தவங்க சொன்னது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஷேப் வந்து ரீசனபிளா கொடுத்துருக்கோம் சொல்லி சொல்றது. பட் வந்து கடவுள் அப்படிங்கிறது எத்தனை உருவ வழிபாடுன்றது நாம எப்படி உணர்ந்தோம்னா, எல்லா உருவத்துக்கும் ஒரு அதிர்வு இருக்குது. எதே இருந்தாலும், இந்த ஒரு பாத்திரம் இருக்குது, இதுக்கு ஒரு அதிர்வு இருக்குது. இந்த அதிர்வு நாம் எப்படி உபயோகப்படுத்துறது? எந்த மாதிரி உருவம் இருந்தால் அந்த அதிர்வு நமக்கு ஆரோக்கியத்துக்கோ இல்லை மனநிலைக்கோ இல்லை நம்ம
வெற்றிக்கோ எதுக்கு நமக்கு உதவியாக இருக்குது, எந்த மாதிரி உருவம் உருவாக்குனா அந்த உருவத்தில் எப்படி நாம் ஒரு சக்தி பொதிச்சு வச்சுக்கிறது, இந்த மாதிரி பார்த்ததுனால இப்போது ராமானுஜம் கணிதம் பண்ணிக்கிறாங்க. நான் திருப்பி ராமானுஜன் எதை போகிறேன்னா, நானே உதாரணமாக எடுத்தால் இவர் எல்லாமே சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நாம் பேசிக்கிறோம், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பேசிக்கிறோம். வெறும் அங்கே கொஞ்சம் சென்னையில் இருக்கிறவங்க 4 பேர் மட்டும்தான் இது பேசியே இருக்கிறாங்க. அவர் கதை நடந்தே இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு அடிமை இருக்குதுன்னா, மேற்கத்திய நாட்டில் அவர் சொன்னாதான் நமக்கு அது உண்மை. இந்த அடிமைத்தனம் 47 அடிமைத்தனம் போயிடுச்சுன்னு நினச்சோம். இப்போது 74வது நமக்கு சுதந்திர நாள் வருது. ஆனால் மனத்தில் போல அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க அவர். இதனாலே இந்த பேச்சு நடந்திருக்குது. உருவம் வழிபாடுன்றது தப்பான வார்த்தை. உருவங்கள் எப்படி உபயோகப்படுத்துறதுன்ற ஒரு விஞ்ஞானம் இருக்குது. என்னத்துக்குன்னா பொருள் பிரபஞ்சமே ஒரு உருவங்கள் தான். பொருள் பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒரு உருவந்தான். ஒரு பூமி ஒரு உருவந்தான், ஒரு சூரியன் ஒரு உருவந்தான், எல்லாமே ஒரு உருவந்தான். இந்த உருவத்துக்கு ஒரு அதிர்வு இருக்குது, இந்த உருவத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. இப்போ சூரியன் சக்தினால தான் நாம் வாழ இருக்கிறோம், பூமியுடைய தன்மைனால தான் நாம் வாழ இருக்கிறோம். இந்த உருவங்களுக்கு எல்லாமே ஒரு சக்தி இருக்குது. இப்போ பூமி பூகோளமாக அப்படி இருக்குது. ஸ்கொயராக இருந்தால் போயிருக்குமான்னு கேட்குறேன். ஸ்கொயராக பண்ணிடலாமா? அப்படி இருக்குது. நிறைய பேருக்கு மனத்தில் அப்படி இருக்குது. ஒரு ஸ்கொயர் பண்ணிடலாம், நல்லா இருக்கும், மட்டமாக இருக்கும் ஒரு பக்கத்தில் நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. இது இப்படி இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒரு சக்தி இருக்குது, இதுக்கு ஒரு உயிர் இப்படி வளர்ந்து வந்திருக்குது. இந்த ஒரு பூமியில் எல்லா மித்த கிரகங்கள் எல்லாமே நடக்கலை, இதுலேயே நடந்துக்குது. இதுக்கு பல தன்மை இருக்குது. இல்லை, பல தன்மை இருக்குது. அதில் ஷேப்பு ஜியோமெட்ரின்றதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. இந்த ஜியோமெட்ரிக் ப்ரொபோர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உபயோகப்படுத்த நமக்கு அது எந்த விதமாக செயல்படணுமோ அந்த விதமாக செயல்படுற ஒரு விஞ்ஞானம் இருக்குது. இதுக்கு நாம் இந்த உருவங்கள் இல்லை இந்த மூர்த்திகள் சொல்லுவோம். இந்த மூர்த்திக்கு நாம் தமிழ்நாட்டில் இல்லை தென்னிந்தியாவில் யந்திரான்னு கூட சொல்லுவோம். யந்திரான்னு அர்த்தம் என்ன? யந்திரானா ஒரு மெஷின். இப்போ நாம் தியானலிங்கம், நான் எப்பவுமே இது ஒரு கருவி, இது ஒரு யந்திரம்னு சொன்னால் நிறைய பேர் அழுறாங்க, சத்குரு இப்படி சொல்ல வேண்டாம், நம்ம உயிருக்கு மேலே இதுன்னு. அப்படின்னா ஒரு வேலை பண்ணுங்கள், நீங்கள் வாங்க யோகா மையத்துக்கு வாங்க, உங்களுக்கு நான் மெயின்டெனன்ஸ் வேலை கொடுக்குறேன். என்ன ப்ளம்பிங் மெயின்டெனன்ஸ் கொடுக்குறேன். ஆனால் உங்களுக்கு ஸ்பேனரோ விஞ்சோ ஒன்றும் கொடுக்க மாட்டோம், கையிலேயே பண்ணிக்கணும். இல்லை வாயில் பல்லுகில்லோ எல்லாம் உபயோகப்படுத்தலாம். 3 நாளுக்குள்ளே நகம் எல்லாம் போயிருக்கும், 4 பல்லு எல்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேனர் காட்டினா கும்பிடுவீங்களா இல்லையா? அவ்வளோதான். இது கருவி. நம்ம நாட்டில் நாம் இப்படி மேலே ஒரு கடவுள் உட்கார்ந்துருக்கிறான், அவன் இப்படி சொல்லுவான் அப்படி சொல்லுவான், என் கூட பேசினா நான் அவன் கூட பேசினேன், இதெல்லாம் நமக்கு கிடையாது. எல்லாமே நாம் உருவாக்குனதான் தெரியும் நமக்கு. மித்தவங்க சில மனிதர் இந்த ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ன மனிதர், சிவனே இருந்தாலும் சரி, இல்லை ஆதியோகி இருந்தாலும் சரி, ராமன் இருந்தாலும் சரி, கிருஷ்ணன், இவர் எல்லாமே நம்ம இத்திஹாசத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ். அவர் ஒரு விதமாக வாழ்னாங்க. இப்போ நாம் அவர் பர்சனாலிட்டி வர்ஷிப் பண்ணல, அவருக்கு சில தன்மை குணங்கள் இருக்குது. அந்த குணங்கள் நமக்குள்ளே வரணும்ன்ற ஒரு ஆர்வம் நமக்கு. அவர் ஒரு மாதிரி வாழ்ந்தாங்க. அதைத்தான் நான் கேட்க வந்தேன் சத்குரு. நம்ம இப்ப ஒரு கடவுள் அப்படிங்கிறது ஒருத்தர்னு சொல்லுவாங்க, வேதம் அப்படிதான் சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க ராமர், கிருஷ்ணர், சிவன், அவர் இவர், நீங்க 150 கடவுள் இருக்கிறாங்க. எல்லாருமே நீங்களும் கடவுள் நானும் கடவுள் அந்த சென்ஸுக்கு போறதா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி பர்சனாலிட்டி வர்ஷிப்பா, அதை இல்லாட்டி உண்மையில அவ்வளவு கடவுள் இருக்கிறாங்களா? இல்ல, இப்போ இது 150 இல்லை, லட்சக்கணக்கில் இருக்குது. என்னத்துக்குன்னா, நீங்கள் லிங்க பைரவி தியான லிங்கம்னு சொன்னீங்க. இது எல்லாருக்கும் தெரியும், நான் தான் உருவாக்குனது அந்த உருவம்னு. ஆனால் மக்கள் கும்பிடுறாங்க. என்னத்துக்கு? அங்கே போய் உட்காந்தா அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட தன்மை. நீங்கள் உங்களுக்கு தியானத்தை பற்றி ஒன்றும் தெரியல, சும்மா போய் தியானலிங்கத்தில் உட்காந்தா எது தெரியாமல் ஒரு தியான நிலைக்கு போயிடுவீங்க. இதனால கும்பிடுறாங்க. இது சும்மா ஏதோ ஒரு நம்பிக்கைனால கும்பிடல, அது அவருக்கு செயல்படுது. இதனால நான் எப்படி நீங்கள் ஸ்பேனர் கும்பிடுறீங்களோ, 3 நாளுக்கு அப்புறம் கை நெகம் பல்லு எல்லாம் போயிடுச்சுன்னா ஸ்பேனர் காட்டினாலே கும்பிடுவீங்களோ, அதே மாதிரி எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தியானம் வரல, சும்மா போய் அங்கே உட்காந்து தியான நிலைக்கு போயிட்டாங்க. இதனாலே கும்பிடுறாங்க, நன்றினால. அவ்வளோதான். இது வழிபாடுன்னு வச்சுக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் பலவிதமான முறை இருக்குது. ஒரு உருவம் அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு விஞ்ஞானம் இருக்குது. இப்படி ரொம்ப வேகமாக போனால் இதில் ரொம்ப கன்ஃபியூஷன் வந்துடும். இவ்வளோ தான் நான் சொல்கிறேன்.
இப்போ நமக்கு என்ன, நம்ம பலவிதமான யந்திரங்கள் உருவாக்கியிருக்கிறோம் உலகத்தில். இப்போ ஒரு பைசிக்கிள்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 2 கால் இருக்கிறதுனால நடக்க முடியும். நீங்கள் இதனால நடந்து போனது பத்தலன்னு தானே பைசிக்கிள் உருவாக்குனீங்க. நீங்கள் ஒரு மரத்து மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேர் உள்ளே விட்டுட்டு இங்கே நின்று இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பைசிக்கலாக உருவாக்க போகிறீங்க? தேவையா உங்களுக்கு? இப்போ நான் மைக்ரோஃபோன், நீங்கள் பேசியிருக்கீங்க, நானும் பேசியிருக்கோம். எதுக்கு? பேச்சு இருக்கிறதுனால மைக்ரோஃபோன் பண்ணோம். நான் இங்கே அமெரிக்காவில் உட்காந்து பேசலாம் மைக்ரோஃபோன் இல்லாமல், உங்களுக்கு ஒன்றும் கேட்கல. இதனால மைக்ரோஃபோன் உருவாக்கணும். ஒரு ஃபோன் உருவாக்கணும். எதுக்கு? தூரமாக இங்கேருந்து பேசினா அங்கே கேட்கல பண்ணோம். ஒரு டெலிஸ்கோப் உருவாக்கணும். என்னத்துக்கு? நாம் அது இங்கே பார்க்க முடியுது, அங்கே பார்க்க முடியல. மைக்ரோஸ்கோப் உருவாக்கணும். என்னத்துக்கு? நம்ம கண்ணுக்கு தெரியாது இருக்குது, அதுக்காக பண்ணோம். எதே பண்ணியிருந்தாலும் நமக்கு இப்போ இருக்கிற தன்மை மிகப்படுத்துறதுக்கு தானே பண்ணுறோம் யந்திரம். எல்லா விதமான யந்திரம். இந்த யந்திரங்கள் கூட அப்படிதான். இந்த மூர்த்தி என்ற யந்திரம் கூட அப்படிதான். நமக்கு ஏதோ ஒரு நிலை நம்ம வாழ்க்கையில் மிகப்படுத்தணும்னு நமக்கு ஆர்வம். அந்த ஒரு தன்மை மிகப்படுத்துறதுக்கு ஒரு யந்திரம், ஒரு உருவம் உருவாக்கி இருக்கிறோம். இப்போ நமக்கு என்னன்னா, வெளிநாட்டிலேருந்து வந்த மதங்கள் கூட போட்டி வந்துட்டு நாம் மேலே பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு முதல்ல இந்த பூமி ரவுண்டாக இருக்குது, சுற்றுது. மேலே எப்படி பார்க்குறீங்க? எந்த பக்கம் பார்த்தாலும் மேலே எதுன்னு தெரியல உங்களுக்கு. இப்படி இருக்கிறப்போ மேலே என்ன பார்க்குறது? இந்த கலாச்சாரத்தில் உங்களுக்கு அடிப்படை என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் வாழ்க்கை உங்கள் கர்மான்னு சொன்னாங்க. அப்படி என்ன? உங்கள் வாழ்க்கை எப்படி நடக்குதோ, துன்பமாக இருக்கீங்களோ, அன்பாக இருக்கீங்களோ, ஆனந்தமாக இருக்கீங்களோ, இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ இது உங்களுடைய கர்மா, உங்களுடைய செய்யல் சொல்லியாச்சு. இது அதுக்கு மேலே திருப்பி கடவுளன்னு பேசினா என்ன பண்ணுறது? நாம் கடவுள்னு என்ன நினச்சோம்? கட்டாயமாக நீங்கள் உருவாக்கலை இந்த பிரபஞ்சம். கட்டாயமாக நீங்கள் உருவாக்கலை, நானும் உருவாக்கலை. அப்படின்னா நம்ம உருவாக்கின ஒரு தன்மை இருக்குது. அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு பார்க்குற பதிலாம் கட்டாயமாக உள்ளே இருக்கிறதுனால தானே இப்படி வளர்ந்து வந்துருச்சு. இதனால ஆன்மீகம் உள்நோக்கி பார்க்கணும். என்னத்துக்குன்னா, உயிருக்கு மூலமானது எப்படி செயல்படுதுன்னு நாம் புரிஞ்சுட்டான், அது நாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உயிரை நம்ம விருப்பத்துக்கு நடத்துக்கலாம். இதுதான் நம் கர்மான்னு சொன்னோம். இதுதான் முக்தின்னு சொன்னோம். உயிரோடு இருக்கிறப்போவே எதே நடந்தாலும் அதில் இந்த எந்த பாதிப்பு வராமல் சுதந்திரமாக இருக்கிறீங்க. அப்படியான ஈடுபாடு இல்லாமல் இல்லை, முழு ஈடுபாடாக இருக்கிறீங்க. அதே நேரத்தில் எது உங்களுக்கு தொடாது, எது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது, இந்த மாதிரி நிலைக்கு வந்தால் நீங்கள் முக்தி அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுவோம். வேணுதானே இந்த முக்தி எல்லாருக்கும்? எதே மதம் இருந்தாலும் எல்லாருக்கும் தேவைதானே, எல்லா மனிதருக்கு முக்தி. நீங்க அந்த சட்டம் அப்படிங்கறத, லா அப்படிங்கிற சொல்லும்போது தர்மம் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. அந்த தர்மத்தோட சேர்ந்த ஒரு வார்த்தை நம்மகிட்ட இருக்கு, மனு தர்மம் அப்படின்னு போட்டு. அந்த மனு தர்மத்துல ரொம்ப தப்பா சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் சரியில்லை, மனுஷங்களை பூரா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனங்கள் வருது. அதை பழசு அந்த காலத்துல சொல்லி இக்னோர் பண்ணணுமா, இல்ல அது கண்டிக்க வேண்டிய விஷயமா? இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம நாட்டில் ஏதோ ஒரு புத்தகத்துல வாழ்க்கைக்கு தேவையானது, உயிருக்கு தேவையானது எல்லாமே ஒரு புத்தகத்தில் இருக்குதுன்னு எப்பவுமே நாம் சொல்லலை. மனுன்றவர் ஒரு மனிதன். மனு ஆனாலே மனிதன் தான் அர்த்தம். மனுன்ற வார்த்தையே மனிதன் எழுத புத்தகம்னு. ஒரு மனிதன் இப்போ நீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ 2020 ஒரு புக் எழுதிட்டீங்க. எப்படியோ லாக்டவுனில் இருக்கிறீங்க, ஒரு புக் எழுதிட்டீங்க. இன்னும் 4 மாதத்தில் யாரும் படிக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் எங்கேயோ கிடச்சிருச்சு சென்னையில், யாரோ எடுத்தாங்க. ஓ, இப்படி ரங்கராஜன் பாண்டியன்றவங்க யாரோ 2020 எழுதாங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் இதில் இப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? ஏதோ சொல்லிக்குவான் அவனை. நமக்கு மதிப்பாக இருந்தால் எடுத்துக்கணும், இல்லைன்னா விடணும் தானே. அவனுக்கு புரிஞ்சது ஏதோ சொல்லுவான். நாம் என்ன பண்ணணும்? 1000 வருஷத்துக்கோ 2000 வருஷத்துக்கு முன்னாடியோ இருந்தாலே அவனுக்கு புரிஞ்சுதான் அவன் சொல்கிறான். நமக்கு அதில் மதிப்பு இருந்தால் எடுத்துக்கணும், இல்லைன்னா ஒன்று அவன் சொன்னதுனால எல்லாம் உண்மையாக ஆயிடுச்சியா? அந்த ஒரு கலாச்சாரமே இந்த கலாச்சாரத்தில் கிடையாது. யாரே இருக்கட்டும். இப்போ கிருஷ்ணன் பாருங்கள், எவ்வளோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். இப்போது ஜென்மாஷ்டமி முடிஞ்சிடுச்சு, எவ்வளோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அவன் அர்ஜுனை பாருங்கள், எவ்வளோ கேள்வி கேட்குறான். ஆதியோகி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறான், அந்த மனைவி 1000 கேள்வி கேட்குறாள். என்னத்துக்குன்னா, நம்ம நாட்டில் இந்த மாதிரி நீங்கள் சொன்னது தான் உண்மைன்றது கிடையாது. யாரே வந்தாலும் சரி கேள்விதான். நான் பாருங்க உட்காந்துருக்கேன், லட்சக்கணக்கில் கேள்வி எனக்கு டெய்லியே வந்தே இருக்குது. இந்த நம்ம ஊர்ல கடைபிடிக்கப்பட்ட ஒரு தர்மத்துல
வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர்ண பேதங்கள், நீ சத்திரியன், வைசியன், பிராமணன், சூத்ரன் அப்படின்னு சொல்றது இது ஏற்கும்படியா இருக்கா? இந்த மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன் சரியா? கீதையிலேயே அந்த மாதிரி கிளாசிபிகேஷன் பத்தி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம அதை இல்லைன்னு சொல்லிட முடியாது. இல்ல, சமூகத்தில் எப்படியோ ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குதா இல்லையா? எல்லா நாட்டில் யாரோ ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் இப்போ என்ன போர்படை நடத்துகிறாங்க, இன்னொருத்தர் பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. இப்படி கிளாசிஃபிகேஷன் எல்லா சமூகத்திலும் இருக்குது தானே? இருக்கு. ஆளுக்கு ஒரு தொழில், ஆளுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி, ஆளுக்கு ஒரு தொழில், ஒரு செக்டர் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் என்ன பண்ணாங்க, எப்போ இந்த மாதிரி என்ஜினியரிங் யூனிவர்சிட்டி, மெடிக்கல் யூனிவர்சிட்டி இதெல்லாம் இல்லை முதல் காலத்தில். இப்போ என்ன ஆகும், நீங்கள் வைத்தியர்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2 பேர் குழந்தை இருக்கிறாங்க, அதில் பார்க்குறீங்க. 2 பேர் வைத்தியர் ஆகிடுவாங்களா? இல்லை, சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தனானாலும் வைத்தியன் ஆகணும்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுதான் ஸ்கூலு, இதுதான் யூனிவர்சிட்டி. குடும்பத்துக்குள்ளே தான் யூனிவர்சிட்டி. இது எல்லாம் நமக்கு இருக்கிற எதே அறிவு ஞானம் இருந்தால் சொல்லிக் கொடுக்கணுன்னா நம்ம குடும்பத்தில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு 2 பேர் குழந்தைக்கு அந்த திறமை இல்லாமல் போச்சு. ஆனால் உங்கள் அண்ணா குழந்தை இருக்கிறாங்க, அவர் புத்திசாலியாக இருக்கிறாங்க, அவருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. இதே தான் ஒரு யூனிவர்சிட்டி. நமக்கு அறிவு ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகணும்னா அந்த காலத்தில் வெறும் குடும்பம்தான், கம்யூனிட்டி மட்டும்தான் வாய்ப்பு. இதனால என்ன பண்ணோம், நீங்கள் வைத்தியர்னா வைத்தியர் ஒரு குடும்பம் பண்ணிக்கிறோம், நீங்கள் அக்கசாலின்னா ஒரு அக்கசாலி ஒரு கம்யூனிட்டி பண்ணிக்கிறோம். என்னத்துக்கு? அந்த அறிவு அப்படியே போகணும் தானே. இல்லைன்னா எந்த கலையும் இருக்காது, எந்த அறிவும் இருக்காது, எந்த திறமையும் இருக்காது. என்னத்துக்குன்னா அந்த காலத்தில் எங்கெங்கேயோ போய் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிறது இதெல்லாம் கிடையாது. இதனாலே ஒரு சிஸ்டம் ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணோம், இரும்பு வேலை பண்ணுறவனை கம்மி, தங்கத்து வேலை பண்ணுறவனை அதிகம் అని யாரோ சொல்லிட்டாங்க. நாம் எந்த ஒரு வேறுபாடு பார்த்தாலும் அது ஒரு பிரிவாக பண்ணிக்கிறோம். ஒரு வாட் யூ சே, we are making differences into discriminations. This is a consequence of thousands of years. நம்ம வேறுபாடு இருக்கிறத கான்ட்ரோவர்சியா பார்க்க, முரண்பாடுன்னு பார்க்குறோம் நம்ம. ஆமாம். இப்போது நீங்கள் ஜெர்னலிஸ்ட்டு, நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன். இப்போது யாரோ ஒருத்தர் வர்றாங்க, இப்போது சில பேர் உங்கள் சென்னையில் இருக்கிறாங்க, ஜெர்னலிசம் தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது, ஆன்மீகம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு அவர் சொல்கிறாங்க. சில பேர் வர்றாங்க, ஆன்மீகம் குரு தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது, ஜெர்னலிஸ்ட் எதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அவர் சொல்கிறாங்க. இப்படி இல்லை, உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுறீங்க, என் வேலையை நான் பண்ணுறேன், அவ்வளோதானே. ஆனால் ஜெர்னலிஸ்ட் தானே வசதி. பாருங்க, உங்கனாலே தான் ஜெர்னலிஸ்ட் மதம் வந்துடுது. இப்போ அதே மாதிரி நம்ம இப்ப வர்ணம் அவங்கவுங்க பண்ற வேலையினால அவங்கவுங்க குடும்பத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதனால சொல்லும். இந்த ஜாதிங்கிற செக்ட் எங்க வந்துச்சு, இந்த மாதிரி கேஸ்டிசம் எங்க வந்துச்சு? இப்ப நம்ம வர்ணம் அப்படிங்கிறது அவங்கவுங்க ஃபேமிலி, அவங்கவுங்க பார்த்துட்டு இருந்த வேலையை வச்சு வந்து சொன்னீங்க. இந்த ஜாதி கேஸ்ட் எப்படி உருவாகும்? ஓ, நான் அப்பவே சொன்ன மாதிரி ஆச்சாரிய எல்லாமே ஒரு ஜாத்தியனை, ஒரு இது, ஒரு இந்த மாதிரி கையில என்ன சொல்றீங்க இதுக்கு, கை செய்வனே, கைவினை பொருட்கள், இந்த கிராஃப்ட் எல்லாமே பண்றவங்க எல்லாம் ஒரு வர்ணத்தில் போட்டாங்க. அந்த வர்ணத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆளு என்ன, வாட் இஸ் பேஸ்கெட், கூட பண்றது, ஒரு யாரை கூட பண்றாங்க. அந்த கூட பண்றவனும் ஒரு ஜாதி ஆயிட்டான். இன்னொரு ஆளு மண்பானை பண்றான், அவனு ஒரு ஜாதி ஆயிட்டான். ஒரு ஆளு தங்கம் வேலை பண்றாங்க, அவர் ஒரு மாதிரி ஆயிட்டான். இரும்பு வேலை பண்றான், அவர் ஒரு மாதிரி ஆயிட்டான். இப்போ இந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. இதில் கூட அர்த்தம் இருக்குது. என்னத்துக்குன்னா, இப்போ இரும்பு வேலை பண்ணுற குடும்பத்தில் போய் அவனுக்கு போய் அக்கசாலி இது சொல்லி கொடுத்தா ஆகாது. அது வேறு மாதிரி வேலை, இது வேறு மாதிரி வேலை. எது மேலே எது கீழேன்னு கிடையாது, வேறு மாதிரி வேலை. அதனால அது தனித்தனியாக பண்ணாங்க. அவருக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. என்னத்துக்குன்னா, இரும்பு வேலை பண்ண ஃபேமிலியில் வளர்ந்துருக்கிற ஒரு பொண்ணு இங்கே கொண்டு வந்தால் அவளுக்கு அக்கசாலி வேலை பண்ணுறது என்னன்னு தெரியாது. சப்போர்ட் பண்ணணும் தானே. அப்போது மனைவி குழந்தை எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் தொழில் நடக்கும். அந்த காலத்துல வேற எது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அதனால அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இப்படி எல்லாம் பண்ணாங்க. ஆனா போக நாம என்ன பண்றோம், ஒரு செவர் கட்டிக்கிறோம். எது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குதோ ஒரு டிஸ்கிரிமினேஷனாக பண்ணி நான் மேலே நீ கீழேன்னு சொல்கிற ஒரு பைத்தியம் நமக்கு பிடிச்சிடுச்சு. இது ரொம்ப நாள் நடந்துருச்சு. ரொம்ப ஆயிரம் வருஷத்துல நடந்த விஷயம். இது ஒரு நாளில் இப்படி நடந்தது இல்லை. இது எல்லாமே இப்போ ஒரு அர்த்தம் இல்லை. என்னத்துக்குன்னா, நீங்க டிஃபரன்சஸ் டிஸ்கிரிமினேஷனா பார்க்க கூடாதுன்றீங்க. டிஃப்ரென்ஸ் எப்படியும் இருக்கும். நாம் செய்கிற வேலைக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கும் டிஃப்ரென்ஸ் எப்பவுமே இருக்கும். இது டிஸ்கிரிமினேஷனை எதுக்கு மாற்றிக்கணும்?
அதே மாதிரி நீங்க வந்து இந்த மாடு சாப்பிடறத பத்தி, பசுவெல்லாம் கொல்லக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. நம்ம விவசாயத்துக்கான சைக்கிள் வந்து அது வந்து மாறக்கூடாதுன்னு சொன்னீங்க. என்னுடைய கேள்வி மாடு பத்தி இல்ல, பட் ஜெனரலாவே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சிஸ்டமா, இல்லாட்டி அது வந்து வேற ஏதாவது ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணி விட்ட ஒரு விஷயமா? நான்வெஜ் சாப்பிட்டா ஏதாவது கெடுதலா? இப்போ நம்ம உலகத்துல 5,10,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலம் நாம் அக்ரிகல்ச்சருக்காக விவசாயத்துக்காக உபயோகப்படுத்திருக்கிறோம். இதில் 4 கோடி ஸ்கொயர் கிலோமீட்டர் நாம் எதுக்கு உபயோகப்படுத்திருக்கிறோம்னா இந்த மாடு வளர்த்துறதுக்கு, அதுக்கு உணவு வளர்த்துறதுக்கு போயிருக்குது. 77% ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் நாம் இந்த மாடு அதோடைய உணவு வளர்த்துறதுக்கு உபயோகப்படுத்திருக்கிறோம். இப்போ நமக்கு நாம் எதேதோ பேசிக்கிறோம், ஒரு இண்டஸ்ட்ரியனா பொல்யூஷன் பேசிக்கிறோம், இதனால எக்காலஜி போயிடுச்சு, அதனால இது எக்காலஜி போயிடுச்சுன்னு சொல்லிக்கிறோம். பட் நீங்கள் ஃபண்டமெண்டலாக சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கலாஜிக்கல் டேமேஜ்ன்றது முக்கியமாக அக்ரிகல்ச்சர்னால தான் நடக்குது. இது நான் சொன்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் ஏறிடும், அது கொஞ்சம் கரெக்டாக சொல்லிடலாம். அதனால அக்ரிகல்ச்சர் தான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் ஆக்குபை பண்ணிக்குது உலகத்தில். இண்டஸ்ட்ரி நீங்கள் போட்டால் ஒரு 2 ஏக்கரை 4 ஏக்கரை 10 ஏக்கரில் போட்டுக்கிறீங்க. அக்ரிகல்ச்சர் அப்படி இல்லை, எவ்வளோ இருந்தாலும் எல்லாமே எடுத்துக்குது. இருக்கிற வெஜிடேஷன் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் மித்த உயிர்கள் எல்லாமே என்னென்ன இருக்குதோ எது அங்கே வாழ முடியாது, இப்படி பண்ணிக்கிறோம். இந்த அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பேன்ஷன்னால தான் போகுது. ஆனால் இதில் நாம் வெறும் 33% மட்டும்தான் மனிதனுடைய உணவுக்காக வச்சுருக்கிறோம், 77% மாடு உணவுக்காக வச்சுருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறது, நீங்கள் என்ன மாமிசம் சாப்பிட்ருக்கீங்களோ அதில் பாதி குறிச்சிங்கன்னா 2 கோடி ஸ்கொயர் கிலோமீட்டர் அக்ரிகல்ச்சர் லேண்டு ஃப்ரீ ஆகிடும். இது ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா இதில் மர விவசாயம் பண்ணிக்க முடியும், பலவிதமான பண்ணி எக்கலாஜிக்கலாக ஒரு 10 வருஷத்தில் மகத்தான மாற்றம் பண்ணிட முடியும். இது நான் யூஎன்கே ஒரு பேப்பர் மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஐடியா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்லேயே ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம். எல்லாருமே இது முக்கியமானது, இந்த ஒரு கேம்பெயின் நடத்த முடியும். எப்படி சிகரெட் பிடிச்சிக்கூடாதுன்னு அமெரிக்காவில் ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணி அது தோராயமாக ஒரு 70% குறைஞ்சு போச்சு. இங்கே எப்படி 70s 80s எப்படி இருந்ததோ, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30% மக்கள் தான் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ எல்லாமே பிடிச்சிருந்த காலம் போயிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த மாமிசம் சாப்பிட்றதுன்னு இப்போது எவ்வளவோ ரிசர்ச் இருக்குது. எல்லா நோய்க்கு, கேன்சருக்கு, இன்னொன்றுக்கு, ஹார்ட் டிசீஸுக்கு எல்லாமே இந்த மாமிசம்தான் காரணன்றது எல்லாருக்கும் தெரியும். அதையும் அந்த மாடுகள் எப்படி வளர்த்துறாங்க, என்ன செய்கிறாங்க, இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அசிங்கமான தன்மை, எவ்வளோ ஹிம்சை இருக்குது அதில் எல்லாமே. எல்லாத்துக்கும் முக்கியமானது, நாம் என்வாயன்மெண்டலாக பார்த்தீங்கன்னா நாம் வெஜிடேரியன் மீல்ஸ் சாப்பிட்றது எல்லாத்துக்கு நம்ம உள்ள என்வாயன்மெண்ட்டுக்கு வெளியே என்வாயன்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு விஞ்ஞானபூர்ணமாக இது ஒன்று நான் சொல்ல தேவையில்லை, 100% எஸ்டாப்ளிஷ் ஆன ஃபேக்ட். இப்போது நீங்கள் ஃபுல்லாக விட வேண்டாம், உங்களுக்கு ஏதோ ருசி பிடிச்சிடுச்சு, 50% குறைச்சிங்கனாலே உலகமே மாறி போயிடுமே, அந்த அளவுக்கு பண்ணுங்க நான் கேட்குறேன். நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பெருசா நம்பப்படுற விஷயம், இந்தியாவோட கல்ச்சரோட, பிளட்டோட, ஹிஸ்டரி எல்லாத்தையும் கலந்துக்கிட்ட விஷயம் வந்து இந்த ராமாயணம், மகாபாரதம்னு. ஆனா இது எல்லாமே ஒரு கதை தான், ஒரு மித்து தான், இது நடந்த விஷயம் இல்ல. ராமர், லட்சுமணர்லாம் வந்து ஒரு 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 ஐடியாலஜிக்கல் சும்மா சொல்லிக்கிற இப்படிப்பட்டாலாம் ஆரோக்கியம் சொல்லிதான், இது வந்து ப்ரூஃபே கிடையாது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வருது. இதை எப்படி நம்மளுடைய கல்ச்சரோட எப்படி கனெக்ட் பண்ணி பாக்குறீங்க? இது எல்லா அரசியல்னால எதேதோ சொல்லிக்கிறாங்க, அவருக்கு விருப்பப்பட்டது. அப்படி இல்லை. இப்போது ராமர் எங்கே பிறந்தாங்கன்னு இடம் இருக்குது, அவர் எங்கே நடந்து வந்தாங்க, எங்கெங்கே வந்தாங்கன்ற ரூட்டே இருக்குது, எங்கே போர் போட்டாங்கன்ற இருக்குது, திருப்பி எப்படி வெளியே மேலே போனாங்கன்றது இருக்குது. இதுக்கு மேலே ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்குறேன். இப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, எங்கே இருக்குது, புத்தகத்துலேயும் இருக்குது, மக்கள் மனத்துலேயும் இருக்குது, இதுக்கு மேலே என்ன உண்மை வேணும்? ஆர்கியோலஜிக்கல் ப்ரூஃப் கூட இருக்குது. அப்படியும் ஆகாதுன்னு என்ன அர்த்தம்? இது என்னன்னா, இது இப்போ எப்படின்னா, சில பேர் நம்புகிறாங்க பூரா உலகமே 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மதத்துக்கு அனுசாரமாக 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பிரபஞ்சமே உருவாக்கப்பட்டுடுச்சேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறது? இதனால இல்லை அந்த 3000 வருஷத்து நம்பிக்கை இருக்கிறதுனால நாம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி 7000 வருஷத்துக்கு முன்னாடி ராமர் இருந்தாங்கன்னா இல்லவே இல்லை, இதெல்லாம் கதைன்னு சொல்லிக்கணும். அவரு என்னத்துக்குன்னா அதெல்லாம் உண்மைன்னு சொன்னால் இந்த 3000 வருஷ தியரி பாஸ் ஆகாதே.
ராமர்னு சொல்றத அந்த நம்பிக்கையை நம்ம வந்து ஹிந்து மதத்தோட ரிலேட் பண்ணா அது வந்து நம்ம லாஜிக்கலா நம்ம கம்ப்ளீட்டா ஏத்துக்கலாம். அதை வந்து இந்தியாவோட ரிலேட் பண்ணி இன்னைக்கு ராமர் கோயில் கட்டுறத அது வந்து இந்தியாவுடைய பிரைட், இந்தியாவுக்கு சாட்டிஸ்பேக்ஷன், இந்தியன் கல்ச்சருக்கு வந்து சரிங்கிற இது இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி? அது ஹிந்து மதத்துக்குன்னு சொல்றது சரி, இந்தியாவுக்குன்னு ஒட்டுமொத்தமா கொண்டு வரது எப்படி சரி? இப்போ நீங்க ஒரு சீக் மதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு புக் இருக்குது குரு கிரந்த். இதுல பாத்தீங்கன்னா பல தடவை ராமர் பேருக்கு கிருஷ்ணன் பேரை சொல்லிக்கிறாங்க. அவரு எங்கே பார்த்தாலும் இருக்குது. கலாச்சாரத்தில் ஒன்றா இருந்தது. இப்போ ராமர் கோவில் உடைச்சது யாரு? இன்னொரு மதத்தாலாம். இன்னொரு மதம் இருக்கலாம், ஆனால் முக்கியமாக வெளிநாட்டு ஆள் வந்து உடைச்சது. இந்த டர்க்கியில் இந்த வந்த ஆள், இந்த மங்கோலியா இந்த வந்த ஆள் இந்த கோயில்கள் எல்லாமே உடைச்சாங்க. இதனால நம்ம ஒரு கலாச்சாரத்துக்கே ஒரு அடிப்பட்டு இருக்குது. அதுக்கு திருப்பி நாம் ரெஜுவினேட் பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது. இது மதத்துக்கு அனுசாரமே பார்க்க வேண்டாம். இப்போ மகாத்மா காந்தின்னு வச்சுக்கோங்க. அவர் பேர் என்ன? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அப்படின்னா அவர் ஹிந்து தானே? அப்படின்னா நாட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க இல்லை, ஹிந்து மதத்துக்கு மட்டும் சொல்றீங்களா? தேச தந்தைன்னு சொல்றோம், ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்றோம். அவ்வளோதான். இது அப்படிதான். இது ஃபாதருக்கு கிராண்ட் ஃபாதர். ராமர், கிருஷ்ணர் எல்லாம் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஆஃப் த நேஷன், ஃபோர் ஃபாதர்ஸ் ஆஃப் திஸ் நேஷன். என்னத்துக்குன்னா இந்த நாட்டில் இந்த ஒரு கலாச்சாரத்தில் ஒரு சட்டம், ஒரு தர்மம் கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ண ஆள் அந்த காலத்தில். அதனால தான் ஒரு கலாச்சாரம், ஒரு சிவிலைசேஷன் அப்படி வளர்ந்து வந்தது. இதில் முக்கியமான ஆள் அவர் மட்டும்தான் இல்லை, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ஆள் தானே நமக்கு நம்பிக்கை, நம்ம ஞாபகத்தில் இருப்பாங்க. யாரை பற்றி எழுத வச்சாங்களோ அவர் தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. யாரை பற்றி எழுதலையோ அவர் பற்றி நமக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நம்ம ஞாபகத்தில் நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ்ன்னு நமக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம கலாச்சாரத்துக்கு அடிப்படையான ஃபவுண்டேஷன் வச்ச ஆளுன்னு நமக்கு ஞாபகம் இருக்குது. இதனாலே டெஃபினெட்லி இது ஒரு நேஷ்னல் ஸ்பிரிட்டுக்காக இப்போது ஏதோ அரசியல்னால எல்லாம் பிரித்து இது உங்கள் மதம் எங்கள் மதம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி கூட ஒரு கான்வர்சேஷன் பண்றீங்க. பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து நம்ம ஈஷா யோகா மையத்துக்கு கொண்டு வரீங்க. அயோத்தியா வந்து ரொம்ப பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி அது வந்து நேஷனல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றீங்க. ஒரு கம்ப்ளீட் பிஜேபி லீனிங் எடுத்துட்டீங்களோ அப்படின்னு ஒரு டவுட். நான் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சேரல. இப்போ நீங்கள் எஜுகேஷன் பாலிசி சொல்கிறீங்க. இது ஆங்கிலரை நம்ம மேலே திணிக்கின ஒரு எஜுகேஷன் பாலிசி. என்ன அடிமையாக வச்சுக்கிறது எப்படின்றதுக்காக ஒரு எஜுகேஷன் க்ரியேட் பண்ணாங்க. அது எந்த மாற்றம் இல்லாமல் இப்படியே நடந்து போகுது. அதில் கொஞ்சம் மாற்றம் பண்ணாங்க. நானும் ரொம்ப மாற்றங்கள் கேட்டேன். நானே அவர் எப்போ இதுக்கு எல்லாரும் சஜஷன் கொடுக்க முடியும்னு வந்துடுச்சோ நானும் ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் கேட்டேன். அதில் அவர் ஒரு 20% சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதே தாங்க முடியலன்னு நீங்கள் நான் என்ன பண்ணுறது? இப்போது நிறைய பேர் எஜுகேஷனு என்வாயன்மெண்ட்டு எல்லாமே என்ன இது ஆர்கியாலஜின்னு நினச்சிக்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சைட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கணும். எஜுகேஷன் அப்படியே இருக்கணும், என்வாயன்மெண்டல் பாலிசி அப்படியே இருக்கணும், எல்லாமே அப்படியே இருக்கணும். நீங்கள் ஆர்கியாலஜிஸ்டாக இருக்கணும், நீங்கள் எஜுகேஷன் பண்ணக்கூடாது. என்னதுக்குன்னா எஜுகேஷனு இந்த ஒரு தலைமுறையில் வாழ்கிறதுக்கு எப்படி தேவையோ அப்படி மாற்றிக்கணும். அந்த மாற்றங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்களா அந்த எஜுகேஷன் பாலிசியில்? இல்லை. நான் சொன்ன மாதிரி என்னுடைய மனத்தில் என்ன இருக்குதோ அதில் 20% கூட ஆகலை. ஆனால் இதில் முக்கியமானது என்னன்னா மாற்றம் கொண்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இதே ஒரு மாற்றம் நாட்டில் என்னதுக்குன்னா எல்லாமே அப்படியே வச்சுக்கணுன்ற இருக்கிற ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுவும் மாறக்கூடாது, எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்கணும். இது கட்டாயமாக மாறணும். அந்த மாற்றம் ரொம்ப முக்கியமானது. ஒரு முக்கியமான தன்மை என்னன்னா இந்த எஜுகேஷன் பாலிசியில் ஒன்று, இப்போ ஒரு குழந்தை படிச்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அவனால் படிக்க முடியலையோ, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு வருஷம் விட்டுட்டான், முடிஞ்சிடுச்சு. நம்ம நாட்டில் அவன் ஃப்யூச்சரே முடிஞ்சு போச்சு. இதனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஒரே திணிக்கிறாங்க. டெய்லி 28 பேரை சூசைட் பண்ணிக்கிறாங்களா ஒரு நாளில்? ஏதோ நம்பர் இருக்குது, 28 பேருன்னு யாரோ சொல்கிறாங்க. ஒரு நாளுக்கு 28 குழந்தை தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம். அப்படியும் நமக்கு புரியலன்னா, குழந்தைக்கு தேவையில்லாத மாதிரி ஒரு கல்வி நடத்திருக்கிறோம், நமக்கு புரியலன்னா என்ன மாதிரி நாடுன்னு கேட்குறேன். இப்போது ஒரு வருஷம் விட்டுட்டான், திருப்பி போய் சேர்ந்துக்க முடியும் ஸ்கூலில். நீங்கள் கிராஜுவேஷன் பண்ணுறீங்க, ஒரு வருஷம் பண்ணீங்க, வெளியே வந்துட்டீங்க, திருப்பி 4 வருஷம் போய் திருப்பி கண்டினியூ பண்ண முடியும். எல்லா நாட்டிலும் இந்த வசதி இருக்குது. இது ஒரு முக்கியமான மாற்றம் நம்ம எஜுகேஷன் பாலிசியில். எவ்வளோ பேர் வாழ்க்கையில்
இங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, சான்ஸ்கிரிட்ட வந்து திணிக்கிறீங்க, 3 லாங்குவேஜ் கொண்டு வந்து ஹிந்தியை வந்து கொண்டு வர பாக்குறீங்க, இது தமிழ்நாட்டுக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்போது நான் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ இருக்கலாம் நாம் எல்லாருமே. ஆனால் நாம் இங்கேயே இருக்க முடியுமா? ஸ்டேட் பார்டரே கிராஸ் பண்ண மாட்டோமா? இப்போது பாலிசியில் என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு இங்கிலீஷ் எப்படியோ கற்றுக்குறீங்க, தமிழ் 5வது கிளாஸ் வரைக்கும் தமிழ் கற்றுட்டே ஆகணும். இது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தாய்மொழியே போயிடும் எல்லாருக்கு. இப்போ அப்படியே நடந்திருக்குது. எல்லா தமிழ் வீட்டில் எல்லாம் போய் பார்த்தா எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசிக்கிறாங்க, யார் தமிழ் பேசிக்க மாட்டாங்க. எதுக்குன்னா சின்னதில் கற்றுக்கல, சின்னதுலேருந்து டேடி மம்மி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, இதனால தமிழே இல்லை. இப்போ 5வது கிளாஸ் வரைக்கும் தமிழ் படிக்கணும்னா உங்கள் தமிழை கொஞ்சம் உறுதியாகிச்சே இல்லையா? அது விட்டுட்டு அதுக்கப்புறம் 3rd லாங்குவேஜ் ஏதோ ஒன்று, நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு லாங்குவேஜ், நீங்கள் குஜராத்தி படிச்சுக்கலாம், பெங்காலி படிச்சுக்கலாம், கன்னடாவோ தெலுங்கோ மலையாளமோ ஏதோ ஒன்று படிச்சு, நீங்கள் தமிழ்நாடு விட்டு இப்படி பார்டர் கிராஸ் பண்ணி பெங்களூருக்கு போகணுன்னா கொஞ்சம் 4 வார்த்தை கன்னடா தெரிஞ்சிருந்து எவ்வளோ சுகமாக இருக்கும். இல்லை கொஞ்சம் இப்படி ஒன்றும் இல்லை, அந்த ஒரு 100 கிலோமீட்டர் போனீங்கன்னா சென்னையிலேருந்து ஆந்திர பிரதேஷ் வந்துருச்சு, 4 வார்த்தை தெலுங்கு தெரிஞ்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அவங்க எல்லாம் தமிழ் கத்துக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அதே அவருக்கும் 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்குது. அவங்க யாராவது தமிழ் கத்துக்கிடுவாங்களா? இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா இதுதான் முக்கியமானது. இப்போது இவ்வளோ நாள் என்ன நினைச்சாங்க, 3rd லாங்குவேஜ்னா ஹிந்தி கற்றுக்கணும்னு ஒரு டைமில் இருந்து, இந்திரா காந்தி டைமில் அப்படி இருந்தது. அது போயிடுச்சு. இப்போது நீங்கள் ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கங்க, இவ்வளோ லாங்குவேஜ் இருக்குது நாட்டில், ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கங்க, இல்லைன்னா அங்கேயே சிக்கிடுவீங்க. அடுத்த தலைமுறை இளைஞர் எங்கேயும் போக முடியாது தமிழ்நாடு விட்டுட்டு. அப்படி பண்ணால் தமிழ் மக்களை நல்லா வாழ போகிறாங்களா? எங்கே போனாலும் திறமையோட வாழ்கிற மாதிரி இருக்கணும் தானே. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ கத்துக்கிறதோட ஹிந்தி கத்துக்கிறதா பெஸ்ட்னு சொல்லுவீங்க. அது திருப்பி சொல்லலையே, அப்படி யாரும் சொல்லலையே, பாலிசியில் அப்படி சொல்லலையே. ஏதோ ஒன்று கற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்க, உங்கள் விருப்பம். ஒரு ஸ்டேட் ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து மாத்தி வைக்க முடியாது. ஒரு ஸ்டேட் ஃபுல்லா ஏதாவது வைக்க முடியும். ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை, ஒரு தனி குழந்தை தனியாக கற்றுக்க முடியும். இந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். உங்களுக்கு தெரியுமா சார்? இல்லை, நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். அதெல்லாம் பழைய காலத்து விஷயம். ஹைலி இம்பாசிபிள் எதுக்கு சொல்கிறீங்க? டீச்சர் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குறீங்க. இப்போ நான் பெங்காலி கற்றுக்கணும், நமக்கு சென்னையில் எங்கே டீச்சருன்னு கேட்குறீங்க. அதுக்காக தான் எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆன்லைனாக லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கணும்னு கொண்டு வந்தது. நீங்கள் எந்த பாஷை வேணாலும் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம், ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்குங்க. இப்போ சயின்டிஃபிக்காக ரிசர்ச் இருக்குது. இப்போ இங்கிலாண்டில் எல்லாமே டாப் ஸ்கூல்ஸ், ரொம்ப எலிட் ஸ்கூல்ஸ் எது, ஈட்டனில் எல்லாமே சன்ஸ்கிருத் சொல்லி கொடுக்குறாங்க. என்னத்துக்குன்னா கண்டுபிடிச்சாங்க, இந்த உச்சரிப்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் மூளை வளர்ச்சி நல்லா இருக்குது, அதனால இந்த உச்சரிப்பு செய்யணும்னு. இது சப்ஸ்டான்ஷியல் ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு என்னன்னா, யார் ஒரு மொழி மட்டும் பேசுகிறாங்களோ அவருடைய மூளை எப்படி செயல்படுது, யார் 4-5 மொழி பேசுகிறாங்களோ அவரோட மூளை எப்படி செயல்படுறது, இதில் பெரிய வித்தியாசம் இருக்குது. இதனால நம்ம குழந்தை எதுக்கு நம்ம இருக்க வைக்கணும், தாய்மொழி காப்பாற்றுக்கணும், முக்கியமானது. இதனால 5வது கிளாஸ் வரைக்கும் கட்டாயமாக தாய்மொழியில் படிக்கணும், தமிழ் மீடியமில் படிக்கணும்னு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல படி. நிறைய பேர் இதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லார் குழந்தை யார் யாருக்கு வசதி இருக்குதோ எல்லாருமே 12வது கிளாஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாம் அமெரிக்காக்கோ ஆஸ்திரேலியாக்கோ இங்கிலாண்டுக்கோ அனுப்புகிறாங்க அவர் குழந்தை. ஒரு வருடத்தில் தோராயமாக $24 பில்லியன் அளவுக்கு வெளியே செலவு பண்ணுறாங்க. நான் இதுதான் சொன்னேன் அவருக்கு, நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு நடத்துக்குங்க எப்படி வேணாலும் அப்படி, ஆனால் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸு எஸ்பெஷலி ஹையர் எஜுகேஷன் இப்போது எல்லாம் ஹார்வர்டில் போய் படிக்கணும்னு பார்க்குறாங்க. எதுக்கு? 2000 ஏக்கர் இருக்குது, பில்டிங்ஸ் இருக்குது, சூழ்நிலை இருக்குது, அந்த மாதிரி டீச்சர்ஸு எல்லாமே சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு அடிப்படை என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். இப்போது நம்ம நாட்டில் நம்ம தேசத்தில் நானே உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 ஏக்கரை வேணும் எனக்கு, இல்லை ஒரு 2000 ஏக்கரை 3000 ஏக்கரை வேணும், இங்கே ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்கலான்னா ஓஹோ எவ்வளோ தடை வச்சிருக்கீங்கன்னா சொல்ல முடியாது. இதனால குழந்தை எல்லாம் வெளியே போகிறாங்க. நல்லா தான் இருக்கு. அவருக்கு எலிஃபெண்ட் காரிடார் விட்டுடுங்க. எலிஃபெண்ட் என்னன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஆள் எலிஃபெண்ட் பற்றி பேசுகிறாங்க, அது விட்டுடுங்க. நான் சொல்கிறது எல்லாம் நம்ம குழந்தையெல்லாம் போய் வெளியே படிச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, நாம் உலகத்தில் முதலாவது யூனிவர்சிட்டின்றது நம்ம நாட்டில் நடந்தது, நலந்தா யூனிவர்சிட்டி.
30,000 பேர் படிச்சிருந்தாங்களா ஒரு டைமில் அந்த யூனிவர்சிட்டியில். அதெல்லாம் அழிச்சு போட்டாங்க. அதெல்லாம் விட்டுடுங்க, பழைய காலத்து விஷயம். இப்போ நாம் அந்த மாதிரி உருவாக்குனதானே தேவையான நீங்க கலாச்சாரம். வந்து அந்த சான்ஸ்கிரிட்டோடைய ப்ரொனன்சியேஷன்லயே வந்து ஒரு ஹை வைப்ரேஷன் இருக்கு, பவர் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. தமிழ் வந்து ஒரு யூனிக் லாங்குவேஜ். ஒரு சான்ஸ்கிரிட்டோடைய ஹிந்தியோட இன்ஃபுளுயன்ஸ் இல்லாம கம்ப்ளீட்டா ஸ்டாண்ட் பை நிக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படிங்கறதுனால அதுக்கு வந்து ஒரு இன்னும் பேரல். நீங்க சான்ஸ்கிரிட் வந்து எப்போ வந்து தெரியாதோ அதே மாதிரி தமிழும் எப்போ வந்து தெரியாது. அவ்வளவு ஒரு ஆன்சியன்ட் லாங்குவேஜ். சோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்ல. தோராயமா சான்ஸ்கிரிட் எப்போ வந்ததுன்னு தெரியும், தமிழ் எப்போ வந்ததுன்னு தெரியல. என்னத்துக்குன்னா தமிழ் உலகத்திலேயே எல்லாத்துக்கும் ரொம்ப ஏன்ஷியன்ட் மொழின்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குது. அதை பற்றி ஒன்றும் சந்தேகம் இல்லை. தமிழ் போயிடணும்னு நான் சொல்லலையே. 5வது கிளாஸ் வரைக்கும் தமிழ் படித்தே ஆகணும். ஆனால் இன்னொரு எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறது என்னென்னா 5 மொழியினால் கற்றுக்கணும். நம்ம தேசத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா, எங்கே வேணாலும் போய் செயல்படணுன்னா, தொழில் பண்ணணுன்னா மினிமம் 5 லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் நம்ம நாட்டில் நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகுது, இப்போ அவர் யாரோ ஒருத்தர் நமக்கு மெஜாரிட்டி பாப்புலேஷன் ஹிந்தி இருக்குது, ஹிந்தி பண்ணுங்கன்னு யாரோ சொல்லுக்கிறாங்களே 4 பேர், அவர் விஷயம் விட்டுடுங்க. பாலிசியில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த ஒரு மனநிலை வர்றதுக்கு என்ன காரணம்? தமிழ் ஆள் போய் அங்கே வர்றாங்க, கன்னட ஆள் இன்னொரு இடத்துல போகிறாங்க, ஒரு வார்த்தை தெரியல. இதனால என்ன சொல்கிறாங்க, ஒரு பாஷைனால் கற்றுக்கலாமேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறது என்னன்னா, சின்னதுலேருந்து இப்போ 3 சொன்னாங்க, அவர் 3க்கே நான் ப்ரொடெஸ்ட் பண்ணேன். எப்படின்னா என்னுடைய உணர்வு என்னன்னா, நானே அந்த பாலிசிலே சஜஸ்ட் பண்ணேன். மினிமம் 5 லாங்குவேஜஸ் 2 லாங்குவேஜ் இங்கிலீஷு தமிழ் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் தெரியணும். மித்த ஒரு 3 லாங்குவேஜ் பேசுறதுக்கு தெரியணும். நாம் அந்த மாதிரி அப்ரோச்சே பார்க்கல. நாம் ஸ்கூலில் எழுதுறது மட்டும் தான் கற்றுக்கணும்னு தேவையில்லை. 5 லாங்குவேஜ் எழுதணுன்னா ரொம்ப புத்தி வேணும், ரொம்ப இது வேணும், முயற்சி வேணும். வேண்டாம், இன்னொரு 3 மொழி பேசுகிற மாதிரி சொல்லி கொடுக்கலாமே எல்லா குழந்தைக்கு. எவ்வளோ நல்லா இருக்கும். எங்கே போனாலும் நல்லா வளைக்கிறாங்க. தமிழ் ஆள் உலகம் முழுக்கமாக போய் பலவிதமான செயல்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம ராஜராஜ சோழனை போய் கம்போடியாவில் போய் அந்த கோயில் கட்டினாங்க. அப்படி என்ன லோக்கல் மொழி கற்றுக்காம நான் தமிழ்லையே பேசுகிறேன்னு பண்ணிட்டானா? அப்படி இல்லை. அங்கே போனோட கற்றுக்குவான். அவன் போகிற ஆளுக்கு எல்லாமே கம்போடியா லாங்குவேஜ் இங்கேயே ஆளுக்கு டீச்சர் கொண்டு வந்து இங்கேயே சொல்லி கொடுத்து அங்கே அனுப்புனாங்களாம். அப்போ தானே அந்த மாதிரி வளர முடியும். ரொம்ப ஷார்ட்டா ஒரு 3 கொஸ்டின்ல முடிச்சுறேன். ஒண்ணு, தமிழ்நாடு வந்து ஏன் இந்த மாதிரி வேற ஒரு விஷயங்கள் நிலைப்பாடு இருக்குன்னா, இது வந்து பெரியாருடைய மண். இங்க வந்து நாங்க எப்பயுமே வந்து மத்த மாதிரி எல்லாரும் பண்ற மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். இது ஒரு டிஃபரண்ட் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்லை. கட்டாயமாக கலாச்சாரத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் நம்ம வச்சுக்கணும். ஏன்னாத்தின்னா கலாச்சாரத்தில் இருக்கிற இந்த வெரைட்டி நாம் எல்லாமே சமநிலையாக பண்ணணும், எல்லாரும் ஒரு மொழி பேசிக்கணும், எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கணும்ன்ற தேவையில்லை. நாம் பலவிதமான தன்மை இருக்குது இந்த ஒரு நாட்டுக்கு, இந்த பாரத தேசத்துக்கு. நாம் ஒரு சேம்னஸ்னாலே உருவாக்கப்பட்ட தேசம் இல்லை. இப்போ மித்த தேசங்களெல்லாம் பார்த்தா ஒரே மொழி பேசிக்கிறாங்க, ஒரே மதம், ஒரே ரேஸு எதோ வச்சுருக்காங்க. நாம் அப்படி இல்லை. 50 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ளேயே 50 கிலோமீட்டர் போனீங்க, கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் அப்படி கரூருக்கு போனீங்கன்னா ஆளே வித்தியாசமாக இருக்கிறாங்க, வேறு மாதிரி பேசிக்கிறாங்க, வேறு மாதிரி சாப்பிட்றாங்க. இப்படி வித்தியாசம் இருக்குது. இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியமானது. இதனால தான் நாம் ரொம்ப ஒரு கலர்ஃபுல் நேஷனாக இருக்கிறோம். என்ன சொல்கிறீங்க தமிழில்? வண்ணமயமான கலர்ஃபுல் சொல்ல புரியுது. கலர்ஃபுல் தமிழ் தான். சரி, பாருங்க, இப்படி பண்ணிட்டீங்க தமிழ் நீங்க. வண்ணமயமான இது நாம் எல்லாம் ஒரு கலர் பண்ணிக்கலான்றது வேண்டாம். நமக்கு கட்டாயமாக இப்படி தான் இருக்கணும். தமிழ்நாட்டில் தமிழ் தான் முக்கியமாக இருக்கணும். கர்நாடகத்தில் கன்னட தான் முக்கியமாக இருக்கணும். ஆனால் மித்தது இருக்கக்கூடாதுன்னு பண்ணிக்க வேண்டாம். என்னத்துக்குன்னா இது நம்ம காலை நாமே வெட்டிக்கிற மாதிரி ஆகிடும், நம்ம பாதங்களை நாமே வெட்டுற மாதிரி ஆகிடும். அப்படி பண்ணிக்க வேண்டாம். தமிழ் மக்கள் நாளைக்கு தமிழ் இளைஞர் அடுத்த தலைமுறை நல்லா வாழணுன்னா என்னுடைய உணர்வில் 5 மொழியினால் கற்றுக்கணும். இந்த 5 மொழி எல்லாமே எழுத்து படிப்பு தெரியலனாலும் பேச்சு இல்லைனாலும் 5 மொழி நமக்கு இருக்கணும். இப்போதான் நீங்கள் எங்கே வேணாலும் போக முடியும். இப்ப தமிழ்நாட்டிலே ஒரு புதிய ஒரு நியூ கான்ட்ரோவர்சி ஒண்ணு வந்துச்சு. அது என்ன, முருகன் வேற சுப்பிரமணியன் வேற, ருத்ரன் வேற சிவன் வேற அப்படின்னு. அப்படித்தான் இருக்குதா? பேர் வேற சாமி வேற. நார்த்ல இருந்து இங்க வந்துட்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி சாமி ஒண்ணுது பேர் என்னதுங்கிற மாதிரி மாத்திட்டாங்களா? எனக்கு தெரியல இந்த கான்ட்ரோவர்சி பத்தி. இது எப்போ வந்துருச்சு? இப்ப ரீசெண்டா பயங்கர அதிகமா இப்பதான் ஓடிட்டு இருக்கு. முருகன் வேற சுப்பிரமணியர் வேற, ருத்ரன் வேற சிவன் வேற. சிவன் வந்து தமிழ், ருத்ரன் வந்து நார்த்து, முருகன் வந்து தமிழ், சுப்பிரமணியன் வந்து நார்த்து. ஒன்றும் சொல்ல விரும்பல. இது என்னதுக்குன்னா,
இது யார் எனக்கு எந்த கடவுள் நம்பிக்கை இல்லை, எந்த மதம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவர் மதத்தில் இறங்கி இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. தேவையில்லை அவருக்கு. மதத்தில் நம்பிக்கை இல்லைன்னா விட்டுட்டு தானே, சும்மா அவர் அவர் இருக்கிறது தானே. என்னத்துக்குன்னா நம்ம கலாச்சாரத்தில் நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு மதத்துக்கு சேர்ந்துக்கணுன்ற ஒரு கட்டாயம் நமக்கு இல்லையே. மித்த நாட்டுகள் எல்லாமே அப்படி இருக்குது, நமக்கு அப்படி இல்லையே. நீங்கள் வேணா கோயிலுக்கு போக முடியும், இல்லைன்னா சும்மா வீட்டில் உட்கார முடியும், எது வேணாலும் பண்ணிக்க முடியும். இந்த சுதந்திரம் அப்படியே வச்சுக்கலாமே, தேவையில்லாதெல்லாம் உருவாக்க வேண்டாம். லாஸ்ட் क्वेश्चन in this interview. ஏன் இந்தியால எப்பயுமே இந்த ஹிந்து வர்சஸ் முஸ்லிம் அப்படிங்கிறது ஒரு சென்சேஷனலான விஷயமாவே, எந்நேரமும் ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயமாவே இருக்குது? ஏன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போக முடியும், ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்த முடியுங்கிறதே இல்ல. அது ஒரு அந்த ரெண்டு ஹிந்து முஸ்லிம் சொன்னாலே உடனே ஃபயர் ஆகக்கூடிய இந்த நிலைமை எதனால வருது? பொலிட்டீஷியனாலயா, இல்லாட்டி இந்த ரெண்டு ரிலீஜன் தான் காரணமா, இல்லாட்டி சிவிலியன்ஸ் தான் காரணமா? இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம்லேருந்து இந்த பொலிட்டிக்கல் இதில் பிரிட்டிஷ் பீப்புளே ஆரம்பித்தாங்க இந்து முஸ்லீம் எப்படி சண்டை வச்சுக்கிறது. ஆனால் இந்த சண்டைக்கு அடிப்படை இருக்குது, இஸ்லாமிக் இன்வேஷன்ஸ் ஆகிடுச்சு. அந்த டர்க்கிலேருந்து வந்துட்டாங்க, மங்கோலியாலேருந்து வந்துட்டாங்க. எந்த மதமும் இல்லை அவனுக்கு. ஆனால் மதத்து பேர் உபயோகப்படுத்து அவர் ஏதோ பண்ணாங்க. மதத்து பேர் உபயோகப்படுத்த அந்த செயல் செஞ்சதுனால அந்த மதத்து மேலே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது, என்ன பண்ணிடுவாங்களோ. இன்னொன்று இருக்குது, முக்கியமாக இந்த ஜெருசலமில் இந்த வர்ற எல்லா மதத்துக்கு என்னென்னா, நாம் சொன்னதா சரி, இதில் இல்லைன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்குது. இது எல்லார் மனத்தில் இருக்கிறதுன்னு இல்லை, ஆனால் இருக்குது. சும்மா இவ்வளோதான் பண்ணணும், இது நான் சொன்னால் எல்லாருக்கும் கோவம் வந்துடும். பட் நான் சொல்லிடுவேன். என்னத்துக்குன்னா, இப்போ இந்த வயசில் சொல்லன்னா என்ன இருக்குது, நான் சொல்லிடுவேன். என்னத்துக்குன்னா, இது ஒன்று எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் என்ன பூஜை பண்ணிக்கிறீங்களோ, என்ன ப்ரேயர் பண்ணிக்கிறீங்களோ, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாமதான் சரி, மித்தது எல்லாம் தப்புன்ற ஒரு தன்மை இருக்குதே, அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கூல் ஆகிடும். இன்னொன்று, ஜனத்தொகை அதிகமாக படுத்தணும்னு முயற்சி நடந்தே இருக்கும். இந்த டெமோகிராஃபிக் சேஞ்ச் நடக்குது. இந்த டெமோகிராஃபிக் சேஞ்ச் எங்கே நடந்தாலும் மித்தவங்க பயம் வந்துடுது. எப்போ மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சியோ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு ஜனத்தொகை இருந்தாலும் சரி, மைனாரிட்டிக்கு பயம் இருக்குது, அவர் கொஞ்சம் தேவையில்லாத வேலை பண்ணாங்க. ஆனால் அவர் சின்ன அளவுக்கு பண்ணாங்க. இப்போ மெஜாரிட்டிக்கு எப்போ பயம் வந்துடுச்சியோ ரொம்ப பெரிய அளவுக்கு பண்ணிடுவாங்க. இந்த நோக்கத்தில் நாம் நாடு கொண்டு போகக்கூடாது. நாம் இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும். என்னத்துக்குன்னா, இது அரசியல்னால பல விதமாக எல்லாருமே அதில் விளையாடுறாங்க. முக்கியமானது என்னென்னா, இப்போ என்ன இருக்குதோ பாப்புலேஷன் கொஞ்ச நாள் அப்படி வச்சுக்கலாம். மெதுவாக ஒரு 1000 வருஷத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு மதத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவருடைய விருப்பம். தனி மனிதனுடைய விருப்பத்தினால எங்கேயோ போய்க்கிறா, எங்கே வேணாலும் போய்க்கிட்டோன்னு. ஆனால் ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் எப்போ ஜனத்தொகை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ மித்தவங்க எல்லாம் ஒரு சந்தேகம், பயம் வந்துடும். என்னத்துக்குன்னா, ஹிஸ்ட்ரியில் இருக்குது இந்த மாதிரி ஆனப்போ இல்லாமல் என்ன நடந்துருச்சுன்னு. இப்போ காஷ்மீரே இருக்குது, நமக்கு என்ன நடந்துருச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கிறப்போ மக்கள் மனத்தில் பயம் இருக்குது. இதனால எல்லா மதத்தில் இருக்கிற தலைவர் இருக்காங்களே, இவர் எல்லாமே கொஞ்சம் அந்த வீதியில் கொஞ்சம் மண்டையில் கொஞ்சம் வெறி வச்சு சுற்றுறாங்களே, எந்த மதத்தில் இருந்தாங்க சரி, அவரெல்லாம் கொஞ்சம் அவருக்கு முக்கியத்துவம் இல்லாமல் பண்ணி மதத்தில் இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் கல்வியில் எல்லாம் முன்னேற்றமாக வரணும்ன்ற ஒரு நோக்கத்தில் வளர்த்துனாங்கன்னா இந்த பிரச்சனை போயிடும். முக்கியமாக இது ஒரு தனியாக ஒரு ஐடென்டிட்டி வச்சு அப்படியே நடத்துக்கிறதுனால இது கொஞ்சம் இப்படி நடக்குது. இது நாம் சரிப்படுத்தணும். இது சும்மா சண்டை போட்டு சரிப்படுத்த முடியாது. எல்லாருமே உட்காந்து கொஞ்சம் இந்த நிலை கொண்டு வரணும். அது இது வரணும்னா முதலாவது தன்மை என்னன்னா, நீங்கள் ஒன்று பண்ணிக்கிறீங்க, நான் ஒன்று பண்ணிக்கிறேன், இது எனக்கு நல்லா இருக்குது அதனால நான் இது பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அது நல்லா இருக்குது நீங்கள் அது பண்ணிக்கிறீங்க. சரி, நீங்கள் பண்ணது எனக்கு ஒத்து வரலைனாலும் உங்களுக்கு நல்லா இருக்குது, நான் அதை கும்பிட்டுடுவேன். என்னத்துக்குன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது, அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வந்துடுச்சுன்னா அப்போது சண்டைக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு அடிப்படையே இல்லை. என்னத்துக்குன்னா அவர் சொன்னது தான் கரெக்டு, அதை நாம் ஏற்றுக்கலான்னு எப்போ இருந்தாலும் நமக்கு அபாயம் என்ற ஒரு உணர்வு மக்கள் மனத்தில் இருக்கிறதுனால இது தொடர்ந்து போகுது. அந்தந்த மதங்களில் இருக்கிற தலைவர்கள் ரொம்ப எளிமையாக இது பேசணும். யார் எது பண்ணாலும் சரி, அவருக்கு நல்லா இருந்தால் நாம் விட்டுடலாம், அவ்வளோதான். முக்கியமாக மொழி இருக்கட்டும், கலாச்சாரம் இருக்கட்டும், மதம் இருக்கட்டும், ஜாதி இருக்கட்டும், இல்லை நம்ம எத்னிசிட்டி இருக்கட்டும்,
எதே இருந்தாலும் இது எல்லாம் வேறுபாடாக இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு கலாச்சாரத்துக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இது இருக்குது. எதே இருந்தாலும் சரி, இது எல்லாமே நாம் ஒரு டிஸ்கிரிமினேஷனாக பார்க்காம இது எல்லாமே நம்ம ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்த முடியும். நம்ம நாட்டுக்கு ஒரு ஒரு ரொம்ப யுனிக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. இது நாம் கரெக்டாக உபயோகப்படுத்தா நாம் நீங்கள் தோசை நான் இட்லி தோசை சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறீங்க, இன்னொன்று சாப்பிட்டுக்கிறாங்க. இப்படி உணவு பார்த்தாலே ஆயிரக்கணக்கில் இருக்குது நம்ம நாட்டில். மொழி பார்த்தா 100 கணக்கில் இருக்குது. இது ரொம்ப நல்லது. என்னத்துக்குன்னா உலகத்தில் ஃப்யூச்சரில் இதுக்கு தான் ரொம்ப வேல்யூ இருக்குது. இந்த டிஃப்ரென்சஸை நாம் காப்பாற்றுக்கணும், வளர்த்துக்கணும். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு செடியில் என்ன தண்டை இருக்கும், இலை இருக்கும், பூவே இருக்கும், காய் இருக்கும். இது இந்த மாதிரி இது வெறும் காய் மட்டும்தான் இருக்கணும், இலை இருக்கக்கூடாது, இலை மட்டும்தான் இருக்கணும், காய் இருக்கக்கூடாது, பூ இருக்கக்கூடாதுன்னா எப்படி நடக்கும்? இது இப்படி இருந்ததான் ஒரு உயிரோட்டமாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு சஃபுகேட்டிங்காக இருக்கும். ஒரு கல்ச்சர்ன்றது ஒரு சஃபுகேட்டிங்காக இருக்கும். யாரே வந்தாலும் இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வந்தாங்கன்னா அவருக்கு இந்தியாவில் ரொம்ப பலவிதமான கஷ்டம் இருக்குது, அனுகூலங்கள் இல்லை அவருக்கு அவர் நாட்டில் இருக்கிற மாதிரி. ஆனால் கண் திறந்து பார்த்தா இது என்ன இப்படி இவ்வளோ விதமான தன்மை நடக்குதே ஒரே இடத்துலன்னு ஆச்சரியப்படுறாங்க. அதுக்காக திரும்பி வர்றாங்க. அந்த ஒரு தன்மை நாம் தொலைச்சிக்க கூடாது. நம்ம எல்லாம் ஒரு ஆள் ஒரு வித்தியாசமாக இருக்கிறோம். ஒரு குடும்பம், ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு மொழி, இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இந்த வித்தியாசங்கள் அப்படியே வச்சுக்கணும். ஆனால் இது எதிர்முறையாக பண்ணிக்க கூடாது. இந்த ஒரு தன்மை நாம் புரிஞ்சுட்டா இந்த நாட்டுக்கு ஒரு மகத்தான ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதை நாங்கள் உபயோகப்படுத்திக்கணும். நன்றி சத்குரு. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்து, உங்க நேரத்தை பார்த்து நன்றி. உங்க நல்ல நோக்கம் நிறைவேறுவாங்க.